வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் அப்படின்ட்டு 2 விஷயம் இருக்குது. ஓகேங்களா? அதில் பையிங் அண்ட் செல்லிங் அப்படின்னும் 2 விஷயங்கள் இருக்குது. இப்போ கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, கால் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதுதான் கால் ஆப்ஷன். இந்த கால் ஆப்ஷனை பை பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இதை பார்க்குறோம். ஸோ கால் ஆப்ஷனை பை பண்ணுறது யார் பை பண்ணுவாங்க? எதுக்காக கால் ஆப்ஷனை நம்ம பை பண்ணணும்? அப்படிங்கிறத சிம்பிளாக புரிஞ்சுக்கங்க. கால் ஆப்ஷன் பையிங் அப்படின்னாலே மார்க்கெட் வந்து மேலே போகும், மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போகும், இல்லை மார்க்கெட் வந்து புல்லிஷ் மார்க்கெட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் நம்ம பை பண்ணுறது கால் ஆப்ஷனை நம்ம பை பண்ணுவோம். ஏன்னா கால் ஆப்ஷன் எப்போ லாபம் கொடுக்கும் அப்படின்னா, கால் ஆப்ஷனை பை பண்ணும்போது மார்க்கெட் எப்போ மேலே போகுதோ அப்போது நம்ம கால் ஆப்ஷனை பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். கால் ஆப்ஷனை பை பண்ணுறவங்க எல்லாருமே மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட தான் பை பண்ணுவாங்க. ஏன்னா கால் ஆப்ஷன் பையிங்கிறதே மார்க்கெட் மேலே போனால் தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இது வந்து கால் ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போது புட் ஆப்ஷன் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா, புட் ஆப்ஷனை பை பண்ணால் என்ன நடக்கும்? புட் ஆப்ஷனை பை பண்ணால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, மார்க்கெட் கீழே போச்சுன்னா தான் நமக்கு ப்ராஃபிட் வரும். அப்போ இங்கே ரெண்டுமே என்னென்னா பையிங் தான் நம்ம சொல்கிறோம். கால் ஆப்ஷனை வந்து பை பண்ணால் மார்க்கெட் மேலே போனால் ப்ராஃபிட் வரும், புட் ஆப்ஷனை பை பண்ணால் மார்க்கெட் கீழே போனால் ப்ராஃபிட் வரும். ஸோ இப்போது ரெண்டுமே பையிங் சைடில் தான் இருக்குது. அப்போது நம்ம என்ன நினைக்கக்கூடாது அப்படின்னா, இந்த ஸ்டாக்ஸ் மாதிரி நம்ம மேலே போகணுன்னா பை பண்ணணும், கீழே வருது அப்படின்னா செல் பண்ணணும், அதாவது ஷார்ட் செல்லிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது. நீங்கள் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பையிங்லேயே, அதாவது கால் ஆப்ஷனை பை பண்ணுறது மூலமாகவும் ப்ராஃபிட் எடுக்க முடியும், புட் ஆப்ஷனை பை பண்ணுறது மூலமாகவும் ப்ராஃபிட் எடுக்க முடியும். புட் ஆப்ஷன் மீன்ஸ் பியரிஷ் கண்டிஷன். நீங்கள் மார்க்கெட் ஃபால் ஆகுது, மார்க்கெட் கீழே போகும், மார்க்கெட் பீரிஷாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு வியூ பாயிண்ட் நீங்கள் மைண்டில் வச்சுருந்தாலுமே, அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது புட் ஆப்ஷனை பை பண்ணீங்க அப்படின்னா, மார்க்கெட் நீங்கள் நினைக்கிற மாதிரி போச்சு அப்படின்னா, கீழே போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து லாபம் வரும். ஸோ மார்க்கெட்டுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ப்ரைஸ் ஃபால் அப்படிங்கிறப்ப தான் வந்து புட் ஆப்ஷன் அதிகமாக பையிங் நடக்கும். ஸோ நம்மளும் வந்து புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கோம்னா மார்க்கெட் கீழே போகும் அப்படின்னு நினச்சி தான் பை பண்ணுவோம். ஏன்னா கீழே போனால் தான் நமக்கு லாபம் வரும், மேலே போச்சுன்னா அப்புறம் நமக்கு லாஸ் வரும். ஸோ இப்போது பையிங்லேயே வந்து மார்க்கெட் பியரிஷ்க்கும், அதாவது பையிங்லேயே கால் ஆப்ஷன் பையிங்லேயும் புட் ஆப்ஷன் பையிங்லேயே வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கும் டவுன் ட்ரெண்டுக்கும் ரெண்டுக்குமே பையிங்லேயே நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருது. அப்போ செல்லிங் எதுக்காக அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போது அதே சினாரியோவில் செல்லிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கால் ஆப்ஷனை நம்ம செல் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரைஸ் அப்படிங்கிறது கால் ஆப்ஷனை நம்ம செல் பண்ணும்போது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி வந்து 19,700 இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போது இந்த 19,700 இந்த 19,700 கால் ஆப்ஷன்னா என்ன ஏதுங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்த்துருவோம். இப்போதைக்கு இந்த கான்செப்ட் மட்டும் சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. 19,700ங்கிற கால் ஆப்ஷனை நீங்கள் செல் பண்ணீங்க அப்படின்னா, பை பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போனால் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இப்போது இதே கால் ஆப்ஷனை 19,800 19,900 இந்த மாதிரி போச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் அந்த கால் ஆப்ஷன் பையிங்கில். இதே கால் ஆப்ஷனை செல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சுன்னா, ஏன்னா இதுக்கு ஆப்போசிட் தானே, இந்த கால் ஆப்ஷனை பை பண்ணுறவங்களுக்கு ஆப்போசிட் தான் கால் ஆப்ஷனை செல் பண்ணுறவங்க. ஏன்னா கால் ஆப்ஷனை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். கால் ஆப்ஷனை பையிங்னா மேலே போனால் ப்ராஃபிட் வரும், அதே கால் ஆப்ஷனை செல்லிங்னா தலைக்கெல்லாம் பண்ணுறோம், கரெக்டுங்களா? ஷார்ட் செல்லிங் பண்ணுறோம், அந்த கால் ஆப்ஷனை ஷார்ட் செல்லிங் பண்ணுறோம். இப்போது இந்த இடத்துல என்ன நடக்கும், ஏன் இப்படி பண்ணுறாங்க, இதுக்கு வந்து புட் ஆப்ஷனை பை பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்கள். கால் ஆப்ஷனை செல் பண்ணுறதுனால, அதாவது புட் ஆப்ஷனை பை பண்ணாலுமே மார்க்கெட் கீழே போனால் ப்ராஃபிட் வரும். ஆனால் ஏன் கால் ஆப்ஷனை நம்ம செல் பண்ணி நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா, கால் ஆப்ஷனை செல் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் கொண்டு வரணும் அப்படின்னா, இப்போ கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, 19,600 19,500 மார்க்கெட் கீழே விழுந்ததுன்னா கால் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். ஏன்னா நமக்கு வந்து நார்மலாக கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கோம், அதனால் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், கால் ஆப்ஷன் பைக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், அதனால் மார்க்கெட் கீழே வந்து ப்ராஃபிட் இருக்கும். இதில் ரெண்டாவது ஒரு சினாரியோ பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒரு வேளை 19,700லேருந்து 19,650க்கு வந்துருச்சு, அதாவது கீழே வந்துருச்சு. அப்போ அதே ஸ்டேஜ்லேயே இருக்குது, அதாவது பொதுவாக மெயினாக வந்து மார்க்கெட் வந்து நல்லா கீழே இறங்கலை, சும்மா அதே ஸ்டேஜ்லேயே கன்சால்டேஷன் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போதும் இந்த கால் ஆப்ஷன் என்ன இருக்கும், உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஆனால் ஏன்னா செல் பண்ணியிருக்கீங்க, செல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த 19,700 அப்படிங்கிற கான்ட்ராக்ட் கீழே இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே வந்து கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிறதுனால இந்த 19,000க்கு கீழே வந்துருச்சு மார்க்கெட் அப்படின்னா, இந்த 19,700க்கு மேலே இருக்கிற எல்லா கால் ஆப்ஷனுமே அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷனாக மாறிடும். இது அவுட் ஆஃப் த மணினா என்னன்றது நான்
அடுத்தடுத்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போதைக்கு கால் ஆப்ஷனை செல் பண்ணுறது மூலமாக நமக்கு 2 வகையில் ப்ராஃபிட் கிடைக்குது. ஒன்று, மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன் மோடில் இருந்தாலுமே நமக்கு வந்து ப்ராஃபிட் வருது. ஏன்னா தீட்டா டிகே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு டைமில் நமக்கு வந்து கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னாலோ இல்லை ஆகிறதுக்கு உண்டான டைம் வந்துருச்சு அப்படின்னாலோ இதோடைய ப்ரீமியம் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும். சரிங்களா? அப்போ அதில் ஒரு லாபம் கிடைக்குது. ஏன்னா செல் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து மைனஸ் செல் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து 100 ரூபாய்க்கு நீங்கள் ப்ரீமியமில் செல் பண்ணியிருக்கீங்கன்னா அது 90 ரூபா, இல்லைனா 80 ரூபா, இல்லைனா 50 ரூபா, இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? இப்படி வருது. ஏதாவது நீங்கள் மார்க்கெட் கன்சால்டேஷனில் இருந்தாலுமே இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கால் ஆப்ஷனை செல் பண்ணுறது மூலமாக எடுக்கிறது. இதே மார்க்கெட் கீழே வரும்போது புட் ஆப்ஷனை பை பண்ணலாமேன்னு சொன்னோம்னா, அப்படி பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு வேளை கன்சால்டேஷனில் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்காது. ஆனால் செல்லிங்கில் கன்சாலிடேஷனில் இருந்தாலும் என்ன ஆகும், உங்களுக்கு தீட்டா டிகே மூலமாக உங்களுக்கு இந்த ப்ரீமியம் ப்ரைஸ் குறையும். அதனால் செல் பண்ணியிருக்கிறதுனால குறையும் போது உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஃபஸ்ட்டு சினாரியோ, அதாவது 2 சினாரியோ இருக்குது. ஒன்று வந்து கன்சாலிடேஷனில் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை மார்க்கெட் வந்து கீழே இறங்குச்சுனாலும் என்ன ஆகும், உங்களுக்கு இந்த செல் பண்ண பொசிஷன் இன்னும் வேகமாக வந்து ப்ரீமியம் குறையும். ஸோ உங்களுக்கு வந்து 2 சினாரியோவில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அப்போது இந்த செல்லிங் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்குமே ப்ரைஸ் வில் ஸ்டே த சேம். அதாவது வந்து ப்ரைஸ் வந்து கன்சாலிடேஷன் மோடில் இருந்தாலும் உங்களுக்கு தீட்டா டிகே மூலமாக லாபம் கிடைக்கும். இல்லை மார்க்கெட் கீழே வந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து டெல்டா மூலமாகவும் லாபம் கிடைக்கும். ஸோ 2 விஷயம் வந்து உங்களுக்கு நடக்குது. இதே நீங்கள் புட் ஆப்ஷனை பை பண்ணி நீங்கள் வந்து மார்க்கெட் ஃபால் ஆனால் ப்ராஃபிட் எடுக்கலாம் நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட் கீழே போகணும். மார்க்கெட் கீழே வர தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஒருவேளை அதே ஸ்டேஜ்லேயே வந்து மார்க்கெட் கன்சாலிடேஷன் ஆகிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இது வந்து லாஸ் தான் கொடுக்கும். ஏன்னா தீட்டா டிகேல நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க, அதனால் வந்து பை பண்ணதுனால தீட்டா டிகேனால உங்களுக்கு லாஸ் ஆகிறது சான்சஸ் இருக்குது. இதுதான் வந்து பையிங்க்கும் செல்லிங்க்கும் இருக்கிற வித்தியாசம். எப்பவுமே செல்லிங்கில் 2 சினாரியோவில் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு செல் எகெயின் வந்து புட் ஆப்ஷனை செல் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இதே சேம் சினாரியோ தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இப்போ புட் ஆப்ஷனை செல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்குவோம். இப்போது மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ புட் ஆப்ஷனை செல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்குவோம். புட் ஆப்ஷனை செல் பண்ணுறீங்க. இப்போ இதே 19,700 அப்படிங்கிற புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கீங்க. அதாவது மைனஸ் சிம்பிள் போடுறேன், செல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ செல் பண்ணியிருந்தீங்கன்னா மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷனுங்கிறது நம்ம எதுக்காக நம்ம பை பண்ணுவோம், மார்க்கெட் கீழே போனால் லாபம் வரும்னு சொல்லி பை பண்ணுவோம். அப்போ புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கீங்கன்னா மார்க்கெட் மேலே போனால் தான் உங்களுக்கு லாபம் வரும். ஏன்னா நீங்கள் செல் பண்ணியிருக்கீங்க. அப்போது 2 சினாரியோ நடக்கும். ஒன்று, புட் ஆப்ஷனை செல் பண்ணுறதுனால உங்களுக்கு மார்க்கெட் மேலே போனால் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். அதே சமயத்தில் 2வது சினாரியோ வந்து மார்க்கெட் மேலே போகாமல் அதே ஸ்டேஜில் கன்சாலிடேஷன் ஆனாலும் உங்களுக்கு என்ன வரும், ப்ராஃபிட் வரும். ஏன்னா தீட்டா டிகேனால. ஸோ தீட்டா டிகே அப்படிங்கிறது வந்து நமக்கு கான்ட்ராக்டோடைய எக்ஸ்பைரி பீரியட் நெருங்க நமக்கு வந்து அதோடைய வேல்யூ, ப்ரீமியம் வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிறதுக்கு பேர் தான் வந்து தீட்டா டிகே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஒரு பெனிஃபிட். இதே ஆப்ஷன்ஸில் பையிங் பண்ணுறதுனால நமக்கு ஒரு சைடு தான் ஒரு சினாரியோவில் தான் நமக்கு பெனிஃபிட் இருக்குது. இதுவே செல்லிங் பண்ணுறப்போ அதே டைமில் 2 சினாரியோ பெனிஃபிட் இருக்குது. அதாவது மார்க்கெட் கன்சாலிடேஷன் மோடில் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து லாபம் வரும் அப்படிங்கிறதான் வந்து செல்லிங்குடைய ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. அதே மாதிரி செல்லிங்கில் ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா அதோடைய லாஜிக் வந்து கொஞ்சம் மாறும். ஏன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு ஆப்ஷன் செல்லர்னா என்ன, பையர்னா என்ன, ஏன் அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஹாய், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஷன் செயின்னா என்ன, ஸோ ஆப்ஷன் செயினை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஆப்ஷன் செயினுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு அசட் கிளாஸ்க்கும், அதாவது வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த நிஃப்டிக்கும், பேங்க் நிஃப்டிக்கும், இல்லை வந்து ஃபின் நிஃப்டிக்கும் நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் செயின் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா, ஸோ இப்போது கரண்ட்டாக கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் எவ்வளோ ரூபா ப்ரீமியம் இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்காக நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போது கால் ஆப்ஷன்னா என்ன, புட் ஆப்ஷன்னா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ அது வந்து எப்படி அதோடைய ரேட், அதாவது அந்த ப்ரீமியம் ரேட் வந்து ஒவ்வொரு கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் எப்படி மாறுது, அது எப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து நிஃப்டியோட ஸ்பாட் ப்ரைஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நிஃப்டி வந்து இப்போது கரண்ட்டாக ஓப்பன் ஆகும்போதோ இல்லை நீங்கள் பார்க்கும்போதோ, நீங்கள் எந்த டைமில் நிஃப்டி பார்க்குறீங்களோ அந்த நிஃப்டியுடைய ரேட் வந்து டோட்டலாக வந்து
19,700 19,800 20,000 இந்த மாதிரி ஏதோ ஒன்று காமிச்சிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த நீங்கள் ஸ்பாட்லேயே அந்த நிஃப்டி எத்தனை ரூபா இருக்கோ, ஸோ அதுதான் வந்து நிஃப்டியுடைய ஸ்பாட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஏன்னா நிஃப்டி இப்போ நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ ரூபா இருக்கோ அதுதான் வந்து ஸ்பாட் ப்ரைஸ். இப்போ அது மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா ஸ்பாட் ப்ரைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நிஃப்டியுடைய ஸ்பாட் ப்ரைஸ், நிஃப்டி வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அப்பப்போ மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்கும். நீங்கள் நிஃப்டியை பார்க்குறப்போ எத்தனை ரூபா இருக்கோ அதுதான் வந்து நிஃப்டியுடைய ஸ்பாட் ப்ரைஸ். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி வந்து ஒரு 19,700 அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நிஃப்டி பார்க்குறீங்க, அது வந்து எவ்வளோ ரூபா இருக்குன்னா 19,700 இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்எஸ்சியில் ஆப்ஷன் செயின் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைனாலும் இதை புரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ 19,700ல் இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபா இருக்குன்னு வச்சுக்குவோம். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு 150 ரூபா இருக்கலாம், இல்லை 130 ரூபா இருக்கலாம், இல்லை வந்து 90 ரூபா இருக்கலாம். இது பேஸ்டான் வந்து டைம் பொறுத்து மாறும், நாளை பொறுத்து மாறும். இப்போ எக்ஸ்பைரி டேட்டுக்கு பக்கத்தில் போக 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 என்னாகும், ப்ரீமியம் எல்லாம் கம்மியாகும். இப்போது நிஃப்டி வந்து 19,700ல் தான் இருக்குது. அப்போது 19,700ங்கிற அதே சேம் ப்ரைஸில் நம்ம இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன் எடுத்துக்கணும், அதே சேம் ப்ரைஸில் இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும். இப்போ இது எடுத்திங்கன்னா இந்த ரெண்டு ப்ரைஸுமே ஆல்மோஸ்ட் சிமிலியராக இருக்கும், சரிங்களா. இது 150 148 கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரலாம், இல்லை சம்டைம்ஸ் ஒரே மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இது இப்படி தான் இருக்கணுங்கிறது தியரி. ஸோ நம்ம வந்து ரெண்டு ப்ரைஸும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது இது வந்து இப்போது இந்த கால் ஆப்ஷனும் இந்த புட் ஆப்ஷனும் இப்போ நிஃப்டியுடைய ஸ்பாட் ப்ரைஸ் எங்கே இருக்கோ அதே இடத்துல தான் இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இருக்குது. விச் மீன்ஸ் ஸ்பாட் ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸோடைய கால் ஆப்ஷனும் ஸ்பாட் ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸோடைய புட் ஆப்ஷனும், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மீன்ஸ் இதுதான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், ஸ்ட்ரைக்னு போட்டிருக்க பார்த்தீங்களா, இதுதான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். நிஃப்டி வந்து இப்போ மூவ் ஆகிட்டே இருக்கும், 19,600 போகும், 800 போகும், இப்படி மாறிட்டே இருக்கும். இப்போது இப்போ நிஃப்டி என்ன ரேஞ்சில் என்ன நம்பரில் இருக்கோ அதே நம்பரில் இருக்கிற கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா அட் த மணின்னு சொல்லுவோம், ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவோம், அட் த மணி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ அங்கே தான் வந்து மணி இருக்குது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இப்போ அங்கே தான் பணம் இருக்குது, ஏன்னா அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் வந்து நிஃப்டி இப்போ இருக்குது. நிஃப்டி வந்து இருக்கிற இடத்துல இருக்கிற கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் அட் த மணின்னு சொல்லுவோம். இப்போது கால் ஆப்ஷனை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். கால் ஆப்ஷன்ஸ் இந்த பாக்ஸை மட்டும் நீங்கள் பாருங்கள், இது கீழே இருக்கிற பாக்ஸ் மட்டும் பாருங்கள். இப்போது நிஃப்டி வந்து 19,700 இருக்குது. இப்போ கால் ஆப்ஷன் சைடில் நான் எப்படி பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். எப்பவுமே வந்து லோயர் நம்பர்லேருந்து ஹையர் நம்பருக்கு போகணும், ஓகேங்களா. லோயர் நம்பர்லேருந்து ஹையர் நம்பருக்கு போகணும். இப்போ லோயர் நம்பர் அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரியும், லோயர் நம்பர் டு ஹையர் நம்பர் 2 3 இப்படி நீங்கள் பார்க்கணும். கால் ஆப்ஷனில் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கால் ஆப்ஷனில் வந்து 0லிருந்து மார்க்கெட் மேலே போகிறதா நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ எப்பவுமே சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகணும். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 17,700 இருக்குது. அப்போ 17,700க்கு முன்னாடி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எங்கே இருந்திருக்கும், 19,600 இருந்திருக்கும். இப்போ அதுக்கு முன்னாடி 19,700 இருக்கும். அப்போது 19,500 19,600 19,700 19,800 இப்படி தான் பார்க்கணும் கால் ஆப்ஷனுக்கு. இப்போ ஏன் அப்படி பார்க்கணுன்னா, இப்படி நீங்கள் பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அதே சேம் டைரக்ஷனில் இருக்கிற கால் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் வந்து எப்படி வந்து மாறுதுன்னு பார்ப்போம். இப்போது 19,000 தாண்டி தான் மார்க்கெட் வந்து 19,600க்கு வந்திருக்கும். 19,500 தாண்டி தான் 19,600க்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் 700 வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் 800 வந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 19,500 மார்க்கெட் தாண்டிடுச்சு, 19,600 மார்க்கெட் தாண்டிடுச்சு. இப்போ 19,700 இருக்குது. அப்போ ஏற்கனவே மார்க்கெட் தாண்டின இடமெல்லாம் வந்து இந்த மணி, ஏற்கனவே இந்த மணி பணம் வந்து ஆல்ரெடி அதுக்குள்ளே இருக்குது. இது அட் த மணி. இப்போது அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், அந்த இடத்துல இப்போ இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த மணினா ஆல்ரெடி 19,500 கிராஸ் பண்ணி வந்துருச்சு. ஸோ எவ்வளோ பாயிண்ட் கிராஸ் பண்ணியிருக்கு, 19,700க்கு கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்டுக்கு முன்னாடியே நம்ம 19,500 இருக்குது, அதை கிராஸ் பண்ணி வந்திருக்கு. அப்போது ஏற்கனவே இதெல்லாம் கிராஸ் பண்ணி ரொம்ப தூரம் வந்ததுனால இப்போ இந்த 19,500 கால் ஆப்ஷனுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ப்ரீமியம் எவ்வளோனா 300 ரூபாய் இருக்கும், அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த மணியை தாண்டி தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்ததுனால திரும்பி இங்கே போகுமா அப்படிங்கிறது வந்து ரேர் கேஸ் தான். ஏன்னா இதெல்லாம் தாண்டி வந்துச்சு, ஆனால் திரும்ப போகும் கண்டிப்பாக. மார்க்கெட் வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டே தான் இருக்கும். ஆனால் ஏற்கனவே இந்த ப்ரைஸ் எல்லாம் தாண்டி வந்துட்டதுனால இதோடைய வேல்யூலாம் இன்ட்ரின்சிக் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நிஃப்டி இதெல்லாம் தாண்டி வந்துருச்சு. ஸோ அப்போ 300 ரூபா இருக்கும்.
19,600 தாண்டி தான் 19,700க்கு போக முடியும். ஆனால் இது வந்து ஒரு 100 பாயிண்ட் தான் கம்மியாக இருக்குது. அப்போ வந்து அது ஒரு 200 ரூபா 19,600 கால் ஆப்ஷன் இருக்குது. இப்போ இது ரெண்டுமே இந்த மணி ஏற்கனவே வந்து உள்ளே வந்துருச்சு. இப்போ இனிமேல் கீழிருந்து நம்ம மேலே பார்த்தோம்னா என்ன அர்த்தம்? இப்போ 19,800க்கு இன்னும் போகலை, சரிங்களா? போயிட்டு திரும்ப வந்திருக்கலாம், ஆனால் நமக்கு அது முக்கியம் இல்லை. நமக்கு வந்து ஸ்பாட்டில் என்ன இருக்கோ அதுதான் வந்து நம்ம கணக்கெடுத்துக்குவோம். அதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து என்னது, அது கம்மியாக இருக்கிறதெல்லாம் கால் ஆப்ஷனில் இந்த மணி. அதுக்கு அடுத்து 19,800 அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்கும் 19,900 அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்கும் 20,000 ரேஞ்சுக்கும் இன்னும் போகலை. ஆனால் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, கரெக்டுங்களா? அப்போது பக்கத்தில் இது 19,800க்கு தாண்டி தான் அதுக்கப்புறம் தான் 19,900க்கு போகும். அப்போ 19,800ங்கிறது கொஞ்சம் நியரஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், ஆனால் இன்னும் போகலை. அப்படிங்கும்போது இது அவுட் ஆஃப் த மணி அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? இது அவுட் ஆஃப் த மணி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 19,900ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் தாண்டணும். அப்படி பார்த்தீங்கன்னா இதுவும் அவுட் ஆஃப் த மணி தான். இதுக்கப்புறம் வர எல்லாமே மார்க்கெட் இனிமேல் தான் போகும் கால் ஆப்ஷனில் அப்படிங்கிறதுனால. ஏன்னா நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். நான் இங்கே தலகலா போட்டிருக்காருன்னா என்எஸ்சியில் ஆப்ஷன் செயினில் இப்படி தான் போட்டிருப்பாங்க. அதாவது மேலேருந்து கீழே தான் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வர மாதிரி போட்டிருப்பாங்க. அதனால் நான் அப்படியே போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் தலகலா திருப்பி பார்த்தாலும் கான்செப்ட் ஒன்று தான். நம்ம வந்து சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகிறோம். மார்க்கெட் வந்து ஏறுற மாதிரி, அதாவது புல்லிஷ் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம யோசிச்சுக்கணும். அதாவது மார்க்கெட் வந்து ஜீரோவிலிருந்து மேலே 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 போயிட்டு இருக்குது அப்படிங்கிற கான்செப்டில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற நம்பரெல்லாம் இந்த மணி. ஆல்ரெடி இப்போ மார்க்கெட் எங்கே இருக்கோ அது அட் த மணி. இனிமேல் ஃபியூச்சரில் போகக்கூடியதெல்லாம் அவுட் ஆஃப் த மணி. இப்போது இந்த ஓடிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 20 ரூபா தான் ப்ரைஸ் வரும். ஏன்னா மார்க்கெட் இன்னும் இந்த இடத்துக்கு வரதுக்கு இன்னும் ஒரு 100, 200, 300 பாயிண்ட் வரணும். 300 பாயிண்ட் வந்தால் தான் இது இந்த இந்த கால் ஆப்ஷன் இந்த 20,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு வரும், சரிங்களா? மார்க்கெட் அப்போது நிஃப்டியுடைய ஸ்பாட் ப்ரைஸுங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும், கரெக்டுங்களா? இப்போ 19,800 வந்துச்சுன்னா இதுதான் ஸ்பாட் ப்ரைஸ், கரெக்டாக? அப்போது இது ஏடிஎம்மாக மாறிடும், இது அட் த மணியாக மாறிடும். இது இந்த இந்த அட் த மணி தாண்டி வந்துருச்சு இல்லையா? 19,800க்கு நிஃப்டி வந்துருச்சு அப்படின்னா இது அட் த மணியாக மாறிடும். இது வந்து ஐடிஎம்மாக மாறிடும், இந்த மணியாக மாறிடும். ஏன்னா இப்போ 19,600 மார்க்கெட் இருக்கும்போது இது அட் த மணியாக தான் இருந்திருக்கும், ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன் இப்படி நம்ம சொல்கிறோம், ஒரு பேர். அதாவது ஏன்னா இதை நம்ம முக்கியமாக இந்த அட் த மணி, இந்த மணி, அவுட் ஆஃப் த மணினா என்ன ரேஞ்சில் இருக்கும் கால் ஆப்ஷனில் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இதில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நம்ம வந்து பண்ணும்போது அட் த மணியில் சூஸ் பண்ணுங்க, இந்த மணியில் சூஸ் பண்ணுங்க, அவுட் ஆஃப் த மணியில் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம். அப்போது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, அவுட் ஆஃப் த மணினா கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்னும் போகாத ப்ரைஸ், இனிமேல் போகக்கூடிய ப்ரைஸ் மேலே. அப்போது இந்த மணினா ஏற்கனவே தாண்டி வந்த ப்ரைஸ், அட் த மணினா இப்போ கரண்ட்டாக என்ன ப்ரைஸ் இருக்கோ அதான் அட் த மணி. அப்படிங்கும்போது இந்த நிஃப்டியுடைய ஸ்பாட்டுங்கிறது இப்போ 19,700 இருக்கலாம், இதுக்கு முன்னாடி 19,600 இருக்கலாம். அப்போது இந்த 19,600 இருக்கும்போது இதுதான் அட் த மணி, 19,600 தான் அட் த மணி, ஏன்னா அங்கே தான் இருந்திருக்கு. இது வந்து ஓடிஎம்மாக இருக்கும், அவுட் ஆஃப் த மணியாக இருக்கும். 19,600 மார்க்கெட் இருக்கும்போது இது அவுட் ஆஃப் த மணியாக இருக்கும், இதுக்கு முன்னாடி இது வந்து இந்த மணியாக இருக்கும், சரிங்களா? இப்போ இதுவே 19,800க்கு மார்க்கெட் போயிடுச்சுன்னா இது இந்த மணியாக மாறிடும், இது அட் த மணியாக மாறிடும். ஸோ கான்செப்ட் புரிஞ்சுதா? இப்போ நீங்கள் இந்த பிக்சரை பார்க்கும்போது என்ன உங்களுக்கு வந்து இது இருக்கோ அதே இந்த நிஃப்டி ஸ்பாட்டு இங்கே மாறும்போது அதே அப்படியே நீங்கள் திங்க் பண்ணீங்க. அது அட் த மணி, அதுக்கு முன்னாடி இருக்கிறதுல இந்த மணி. இது கால் ஆப்ஷனை மட்டும் பாருங்கள். இப்போ இதுக்கு அப்படியே டோட்டல் ஆப்போசிட் தான் புட் ஆப்ஷன், அவ்வளோதான். கான்செப்ட்ஸ் ரெண்டும் சேம் தான். புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கீழிருந்து மேலே பார்ப்போம், விச் மீன்ஸ் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பராக வருது அப்படிங்கிற டைரக்ஷனில் பாருங்கள். விச் மீன்ஸ் இப்போ 20,000லேருந்து நம்ம ஏரா மார்க் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த ஹோல் ஸ்க்ரீனை வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து டைரக்ஷன் வந்து மேலே போகுது இல்லையா? டைரக்ஷன் வந்து மேலே போகுது. இப்போது 20,000, 19,900, 19,800, 19,000 இப்படி நீங்கள் பாருங்கள். இப்படி பார்க்கும்போது என்னென்னா மார்க்கெட்டை வந்து ஹையஸ்ட் நம்பர்லேருந்து கீழே இப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதே சேம் கான்செப்ட் தான். நம்ம வந்து மேலேருந்து கீழே பார்க்குறோம், இதை வந்து கீழேருந்து மேலே பார்க்குறோம். அதாவது விச் மீன்ஸ் 3, 2, 0 இப்படி பாருங்கள். இப்படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ மேலேன்னா எதுங்க மேலே? 20,000 மேலே தான், 30,000 மேலே தான். அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு மேலே இருக்கிற நம்பர் எல்லாமே வந்து அதுக்கு பெரிய நம்பர் எல்லாமே, அதாவது 19,700ல் நிஃப்டி இருக்குது அப்படின்னா அதை விட பெரிய நம்பர் 19,800, 19,900, 20,000, 25,000 எவ்வளோ வேணால் போட்டோம். அது எவ்வளோ ஆப்ஷன் சைடில் இருக்கோ அவ்வளோவே நீங்கள் வச்சுங்க. அந்த சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த டைரக்ஷனை மட்டும் தான் நமக்கு முக்கியம். அந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக வந்து இதுதான் இந்த மணி. இப்போ வந்து மார்க்கெட் கீழே இறங்கி வந்திருக்கு அப்படின்னா இப்போ 19,700ல் மார்க்கெட் இருக்குது.
இப்போது 19,800 தாண்டி தான் 19,700 போகணும். விச் மீன்ஸ் ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், தலகலாக பார்க்குறோம். அதாவது கீழே வர மாதிரி பார்க்குறோம். 19,900 தான் மார்க்கெட் 19,800 வந்திருக்கணும். 20,000 தான் 19,900 போயிருக்கணும். ஏன்னா நம்ம புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மேலேருந்து கீழே வர மாதிரி பார்ப்போம். ஸோ அதனால தான் இப்படி சொல்கிறேன். இப்போ 19,700 அடுத்தது தான், அதுக்கு கீழே தான் 19,600 இருக்குது. அப்போது நம்ம 19,600 19,700 கீழே தான் 19,600 இருக்குது. 19,600 கீழே தான் 19,500 இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த டைரெக்ஷனில் தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன பண்ணுவோம், 20,000ங்கிற ப்ரைஸை ஆல்ரெடி தாண்டி வந்துருச்சு மார்க்கெட். இப்போ 19,700 இருக்குது. 20,000, 19,900, 19,800, 19,900 இதெல்லாம் தாண்டி தான் இங்கே மார்க்கெட் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்ம வந்து தலைகளாக பார்க்கணும். அதான் திரும்ப சொல்கிறேன். இதெல்லாம் தாண்டி எப்படிங்க வரும், இப்படி தானே வரும் அப்படின்னா, அது கால் ஆப்ஷனுக்கு நீங்கள் அப்படி டைரெக்ஷனில் பார்க்கணும், புட் ஆப்ஷனுக்கு இப்படி டைரெக்ஷனில் பார்க்கணும். ஓகேங்களா? கான்செப்ட் ஈஸியாக புரியறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இந்த டைரெக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20,000ங்கிறது எல்லாமே 300 ரூபா, அதாவது இந்த மணியாக இருக்கும். ஏன்னா இந்த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் ஏற்கனவே ப்ரைஸ் தாண்டி வந்தது. அப்போ 300, 250, 200, இப்போ இது வந்து 148. அப்போ இனிமேல் கீழே போச்சுன்னா எவ்வளோ போகும், 19,600, 19,500, 19,400 இப்படி போகும். ஸோ இது வந்து அவுட் ஆஃப் த மணி. ஸோ இதுக்கு அப்படியே கால் ஆப்ஷனுக்கு எங்கெங்கெல்லாம் இந்த மணி இருக்கோ அங்கே அவுட் ஆஃப் த மணியாக புட் ஆப்ஷன் இருக்கும், அதே சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு. அதே மாதிரி கால் ஆப்ஷனுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து அவுட் ஆஃப் த மணியாக இருக்கோ அங்கெல்லாம் இந்த மணியாக இருக்கும். ஸோ இப்படி அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்கும். அட் த மணிங்கிறது ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ கரண்ட்டாக இந்த ப்ரைஸில் தான் இருக்குது, 19,700 தான் இருக்குது. இதுக்கப்புறம் எங்கே போகும்னு சொல்ல முடியாது, மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம். அப்போ இங்கே இருக்கிறது தான் அட் த மணி. அது புட் ஆப்ஷனுக்கும் கால் ஆப்ஷனுக்கும் ரெண்டுக்குமே சேமாக தான் இருக்கும். அட் த மணிங்கிறது இப்போ என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கோ அதே தான் சேம் ப்ரைஸு உங்களுக்கு வந்து கால் புட்டு ரெண்டுமே வந்து அட் த மணியாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா போகக்கூடிய ப்ரைஸ் தான் வந்து இந்த மணியாகவும் அடுத்த மணியாகவும் மாறும். அதுக்கு டோட்டலாக கால் புட்டு ரெண்டுக்கும் அப்படியே மாறும். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும், கிளியராக ஆப்ஷனுங்கிறது புரிஞ்சிடும். ஸோ ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனுங்கிறது டெரிவேட்டிவ் மார்க்கெட் தான். அதாவது வந்து ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டுங்கிறது டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்டுக்கு கீழே தான் வரும். டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது வந்து டெரிவேட்டிவ் கீழே தான் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது வரும். இதை ஏன் இப்படி கொண்டு வராங்கன்னா, இது எல்லாமே இதுக்குன்னு தனிப்பட்ட வேல்யூ கிடையாது. நிஃப்டியுடைய மூவ்மெண்ட்டுக்கு தான் இந்த ஆப்ஷன் மாறுமே தவிர, இந்த ஆப்ஷனுக்குன்னு தனிப்பட்ட மூவ்மெண்ட் கிடையாது. ஓகேங்களா? நிஃப்டி மாறும்போது தான் மாறும். அதே மாதிரி ஸ்டாக்குக்கு மாறும்போது தான் ஸ்டாக்குடைய ஆப்ஷன் மாறும். இப்போ ஸ்டாக்குக்கும் ஒவ்வொன்றுக்கும் இப்போ ரிலையன்ஸு, டாடா இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அதுக்கும் இருக்கும். ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னா, இது வந்து ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காக நம்ம பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல அதை பற்றி நம்ம சொல்கிறத விடவுமே, இதை பற்றின ஒரு 2, 3 வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் லிங்க்கில் ரிசோர்ஸில் கொடுக்குறேன் நான். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓவரால் வியூ வந்து தெரியும். ஆனால் கான்செப்ட் இதுதான். ஸோ நமக்கு தேவையான கான்செப்ட் இதுதான். அது ஏன் உருவாக்குனாங்க, எதுக்காக இந்த மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த யூடியூப் வீடியோஸ்லேயே பார்த்துக்கலாம். அது நம்மளுடைய வீடியோ தான். நான் ரிசோர்ஸ் லிங்க்கில் கொடுக்குறேன். உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த வீடியோ 2, 3 டைம் பார்த்தீங்கனாலே இது கிளியராக புரிஞ்சிடும். ஸோ இது இவ்வளோதான் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போது நிஃப்டியுடைய கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா 19,700, 19,600 இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். சரிங்களா? ஆனால் இது வந்து 19,750, 19,600, 19,650 இந்த மாதிரி தான் வந்து, அதாவது 50 பாயிண்ட் தான். நான் 100 போட்டிருக்கேன். ஆனால் 50 பாயிண்ட்டாக இருக்கும் நிஃப்டி. இப்போது ஃபின் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கனாலும் 50 பாயிண்ட்டாக மாறும். பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 பாயிண்ட்டாக மாறும். ஸோ இது ஃபியூச்சரில் இது 50 பாயிண்ட்டுங்கிறத 100 கூட மாற்றலாம். அவங்க 100 பாயிண்ட்டுங்கிறத எப்படி வேணால் மாற்றலாம். அதை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அது அவங்களுடைய டிசிஷன் தான். அதாவது ஸ்ட்ரைக் ப்ரைஸுங்கிறது 100 இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக 50 இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலும் அப்போது எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்கும், 19,900க்கு அப்புறமா 19,950 அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் புதுசாக ஆட் ஆகும். அவ்வளோதான். மற்றபடி எந்த விஷயம் கிடையாது. ஜஸ்ட் கான்செப்ட் இதுதான். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஹாய், இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வேல்யூ ஏங்க சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். சரிங்களா? ஆப்ஷனுடைய ப்ரீமியம் அப்படிங்கிறது என்ன, அந்த ப்ரீமியம் ஏன் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இப்போ 19,600 கால் ஆப்ஷன், 19,800 ஒரே நிமிஷம். ஓகே, இப்போது 19,700 சிஇ அப்படிங்கிற கால் ஆப்ஷன் 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ப்ரீமியம் வந்து 150 ரூபாய்க்கு போகும், இல்லை வந்து திடீர்னு 50 ரூபாய்க்கும் போகும், இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். இது ஏன் மாறுது அப்படிங்கிறத ஒரு சிம்பிளாக நம்ம பார்த்துருவோம். எப்படி மாறுது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சிம்பிளாக வந்து
நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸை புரிஞ்சுக்கலாம் அது என்ன ஆகும் அப்படிங்கிறது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இந்த கீழே இருக்கிற பிக்சரை விட்டுருங்க. ஸோ இந்த கீழே இருக்கிற பிக்சரை விட்டுருவோம் நம்ம. இந்த இந்த பிக்சரை விட்டுருங்க. இதை மட்டும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போது நீங்கள் வந்து இது ஒரு ஊருன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ஊர். இப்போ நீளமாக இருக்குது ஒரு ஊர். இது வந்து ஒரு நீளமாக ஒரு ஊர் இருக்குது. இப்போது இது இந்த இந்த ப்ளூ கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் ட்ராக். சரிங்களா? இப்போ வந்து ப்ளூ பிரிண்ட் போட்டிருக்காங்க கவர்மெண்ட்டு. இந்த ரயில் பாதை வந்து இங்கிருந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டிருக்காங்க. அப்போது இந்த ஊரில் இருக்கிற இந்த ட்ராக்குக்கு தாண்டி போகிற எல்லா ரியல் எஸ்டேட் இதெல்லாம் ஒவ்வொரு இடம். சரிங்களா? ரியல் எஸ்டேட்டில் 1 ஏக்கரா 2 ஏக்கரா இந்த மாதிரி இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சிம்பிளாக சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போது இந்த இடத்துல ட்ரெயின் ட்ராக் வந்துருச்சு அப்படின்னு இவங்க ப்ளூ பிரிண்ட் போட்டோடனே என்ன ஆகும்? இந்த இடம்லாம் விலை ஏறும். ஏன்னா இந்த ட்ரெயின் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அதிகமான வேல்யூ கிடைக்கும். அதாவது ஒரு புல்லட் ட்ரெயின் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதிகமான வேல்யூ வந்து அப்ரிசியேஷன் ஆகும். அப்போ நம்ம இந்த ரேட்டுக்கு விற்கக்கூடாது, அதிகமான ரேட்டுக்கு தான் விற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிமாண்டு கிரியேட் ஆகும். டிமாண்டு கிரியேட் ஆன உடனே ப்ரைஸை வந்து ஏற்ற ஆரம்பிப்பாங்க. இப்போ ஏன்னா இங்கே இருக்கிறது ஒரு இடம் தான், அதுக்கு 100 பேர் வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம்னு சொல்லி வரும்போது விலை ஏறும். இது ஒரு சிம்பிளான கான்செப்ட், எல்லாத்துக்குமே நீங்கள் புரிஞ்சிருக்கும். இப்போது இந்த இந்த இடம் வரைக்கும் ப்ளூ பிரிண்ட் போட்டா கவர்மெண்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ப்ளூ பிரிண்ட் முன்ன பின்ன மாறலாம். இப்போ ப்ளூ பிரிண்ட் போட்டிருக்கோம், இது முன்ன பின்ன கொஞ்சம் லென்த்து சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த இடம் வரைக்கும் ப்ளூ பிரிண்ட் போட்டாங்க. அப்போ இங்கெல்லாம் வந்து இடம் வேல்யூ ஜாஸ்தி ஆயிரும், இங்கேயும் ஜாஸ்தி ஆயிரும். இங்கே தான் ஹையஸ்ட் இருக்கும். இங்கே வந்து 10 இருக்குது அப்படின்னா இங்கே வந்து 8 அப்படிங்கிற ரேட்டுக்கு மாறும். இது நீங்கள் க்ரோரில் கணக்கு போட்டாலும் சரி, லேக்ஸில் கணக்கு போட்டாலும் சரி. ஸோ இங்கே 10 ரூபா கொடுத்தா இங்கே 8 ரூபா கொடுக்கணும், இங்கே வந்து 7 ரூபா கொடுக்கணும். ஏன் இப்படி கம்மியாகுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட்டில் மேபி கொஞ்சம் முன்னாடி வந்தாலும் என்ன ஆகும்? இந்த இடத்துடைய வேல்யூ வந்து கம்மியாகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த ட்ரெயின் ட்ராக் அப்படிங்கிறது தான் நிஃப்டி. சரிங்களா? நிஃப்டி ஆர் அண்டர்லையிங் அசட். இது வந்து ஒரு ஸ்டாக்காக கூட இருக்கலாம். ஸ்டாக்குக்கு உண்டானது ஸ்டாக் ஆப்ஷன் சொல்லுவோம். நிஃப்டிக்கு உண்டானது இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ்னு சொல்லுவோம். நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதெல்லாம் பண்ணுறது இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ்னு பேர். ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள அந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு மட்டும் நம்ம ஆப்ஷன்ஸ் செயின் இருக்குது, அதை எடுத்து நம்ம பண்ணோம்னா அது ஸ்டாக் ஆப்ஷன் பேர். இப்போ நிஃப்டி எடுத்துக்குவோம். நிஃப்டி வந்து மார்க்கெட் மூவ் ஆக இங்கே இருக்கிற கால் ஆப்ஷன் ப்ரீமியம், இங்கே இருக்கிற கால் ஆப்ஷன் ப்ரீமியம் எல்லாம் என்ன ஆகிடும்? இந்த மணியாக மாறதுனால அது வந்து ஆல்ரெடி கிராஸ் ஆகி வந்துருச்சு. இதோடைய வேல்யூவில் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ கரண்ட்டாக எங்கே இருக்கோ அதோடைய வேல்யூ வந்து ஒரு 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 மீடியமான ஒரு கரெக்டான வேல்யூவில் இருக்கும் அட் த மணி அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரியல் எஸ்டேட் ப்ரைஸ் எல்லாம் அடுத்து ஃபியூச்சரில் இங்கெல்லாம் டெவலப் ஆகக்கூடிய ஏரியா, அதாவது வரக்கூடிய ஏரியா அப்படிங்கிறதுனால இங்கெல்லாம் கண்டிப்பாக என்ன ஆகும்? ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதனால் இங்கே நார்மலாக இருந்த ப்ரைஸ் எவ்வளவுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ தூரமாக போக போக எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் குறையும். ஏன்னா இங்கே வரைக்கும் ட்ரெயின் வருமானு தெரியாது, ட்ராக் வருமானு தெரியாது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு டவுட்டில் இருக்கும். ஸோ இப்படி இந்த தியரியில் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே மறக்காது. கால் ஆப்ஷனும் சரி, புட் ஆப்ஷனும் சரி, நீங்கள் வந்து இதுதான் வந்து அண்டர்லையிங் அசட் எவ்வளோ மூவ் ஆகுதோ அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அந்த ரேஞ்சை வந்து மார்க்கெட் கிராஸ் ஆனதுனால அதோடைய ப்ரீமியம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். இனிமேல் ஃபியூச்சருக்கு போகக்கூடிய ப்ரைஸ் எல்லாமே என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஆனால் கம்மியாக தான் இருக்கும் ப்ரீமியம். அப்போது திடீர்னு மார்க்கெட் இங்கே வந்துருச்சுன்னு வைங்க, அதாவது வந்து மார்க்கெட் இங்கே வந்தாலும் சரி, இந்த ட்ரெயின் இங்கே வந்திருக்குன்னு வச்சுங்க. அப்போ இந்த இடம் என்ன ஆகிடும்? சடனாக வந்து 10 ரூபா இருந்தது என்ன ஆயிரும்? இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போது இங்கிருந்தவங்களுக்கு என்ன ஆயிரும்? இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி ஆயிரும். ஏன்னா இதை கிராஸ் பண்ணிடுச்சு, கவர்மெண்ட் வந்து புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ட்ரெயின் ட்ராக் வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. அப்படிங்கும்போது இனிமேல் திரும்பி வந்தாலுமே இங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்னாடி தான் இருக்குமே தவிர இந்த இதை கிராஸ் பண்ணிச்சோன்னா இவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ இங்கே ப்ரைஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிரும். இங்கே இருக்கிறவங்களுக்கு இன்னும் வந்து கான்ஃபிடன்ஸ் ஷூரிட்டி ஆயிடுச்சு, கண்டிப்பாக இங்கே இடத்துல திரும்பி வராது அப்படின்ட்டு. அப்போ இங்கே வந்து இன்னும் ஜாஸ்தி ஆயிரும். அதனால தான் இந்த மணியில் ஃபார் இந்த மணி அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபார் அவுட் ஆஃப் த மணின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஃபார் இந்த மணி. ஃபார் இந்த மணி கொஞ்சம் தூரமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஃபார் அவுட் ஆஃப் த மணினா இங்கே கொஞ்சம் தூரமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் என்ன ஆகிட்டு இருக்கும்? மூவ் ஆகிடும். சடனாக திடீர்னு ஒரு வேளை மார்க்கெட் சடனாக மூவ் ஆகி இங்கே வந்துருச்சுன்னா இங்கே வந்து வெறும் 2 ரூபா தான் அவுட் ஆஃப் த மணி ப்ரைஸ் இருக்கும். வெறும் 2 ரூபா 1 ரூபாய்க்கு ஓடிஎம் அவுட் ஆஃப் த மணி ப்ரைஸ் வந்து வித்துட்டு இருக்கும். ஆனால் சடனாக மார்க்கெட் பெரிய லெவலில் மூவ் ஆனதுனால இந்த 2 ரூபாங்கிறது 100 ரூபாய்க்கு போயிடும். ஸோ 2 ரூபா அப்படிங்கிறது 100 ரூபாய்க்கு போச்சுன்னா எத்தனை மடங்குன்னு பாருங்கள்.
அப்போது இந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் ப்ரைஸ் எல்லாம் 2 ரூபா இருக்கிறது 3 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு போயிடும். ஆனால் இது ஒரு ரேர் கேஸ் சினாரியோ. இப்படி வந்து மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் சடனாக மூவ் ஆகுறதுங்கிறது ரேராக தான் நடக்கும். அதனால தான் வந்து என்னென்னா அந்த சின்ன சின்ன அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். 2 ரூபா போட்டோம்னா 100 ரூபா போகும். ஒரு 10,000 குவான்டிட்டி கூட நம்ம வாங்கிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு அதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஆனால் அந்த இடத்துல மெஜாரிட்டி போகாது. ஓகேங்களா? ஸோ ரேர் கேஸில் தான் போகும். அப்படி போகினா மட்டும்தான் உங்களுக்கு லாபம் பார்க்க முடியுமே தவிர அதுக்கு முன்னாடி டைமில் எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல லாஸ் தான் பார்க்க முடியும். அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷனை வந்து பை பண்ணிங்கன்னா. செல் பண்ணிங்கன்னா கதை வேறு. செல் பண்ணிங்கன்னா அவுட் ஆஃப் த மணி வந்து அந்த இடத்துக்கு போகாதனால நமக்கு அந்த ப்ரீமியம் அந்த 2 ரூபா 1 ரூபாய்ங்கிறது ஷூரிட்டியாக கிடச்சிரும். அது ப்ராபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த இடத்துல இதை மட்டும் புரிஞ்சுங்க. இப்படித்தான் வந்து ஒரு அசட்டு மூவ் ஆகும்போது அதோடைய கால் ஆப்ஷன் ப்ரீமியம் எல்லாம் வந்து ஜாஸ்தி ஆகுது. அந்த மூவ் ஆகுதுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுனால தான் அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அங்கே இடத்துல வந்தோடனே சடனாக மூவ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. சிம்பிளாக இந்த ட்ரெயின் இந்த இதை இமேஜின் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குமோ அதே சேம் சுச்சுவேஷன் தான் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டுக்கும். இப்போ கீழே இருக்கிற பாக்ஸை எதுக்காக போட்டோன்னா இது வந்து அப்படியே தலைகளாக இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் திங்க் பண்ணுங்கள். ஏரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்க. ஏன்னா இது புட் ஆப்ஷன். அவ்வளோதான் சிம்பிள் மேட்டர். இது கால் ஆப்ஷனை பற்றி பேசினா புட் ஆப்ஷன். இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வருது அப்படின்னா இது புட் ஆப்ஷன். சேம் தியரி தான். புட் ஆப்ஷனில் ஏற்கனவே மேலேருந்து கீழே பார்க்குறோம். அதாவது வந்து பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரில் பார்க்குறோம். ஸோ கால் ஆப்ஷனுங்கிறது ஈஸியாக உங்களுக்கு நேச்சுரலாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். கீழேருந்து மார்க்கெட் மேலே போகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் மேலேருந்து கீழே வர்றதை எப்படி நம்ம பார்க்குறதுனா நீங்கள் அந்த மாதிரி கணக்கெடுத்து அந்த டைரக்ஷன்லேருந்து பார்க்கணும். அவ்வளோதான் சிம்பிள் மேட்ரு. ஸோ இப்போது இதுக்கு ஆப்போசிட்டில் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மணியாக இருக்கும். இது வந்து ஏடிஎம் அட் த மணியாக இருக்கும். இது வந்து அவுட் ஆஃப் த மணியாக இருக்கும். சரிங்களா? இது வந்து ஓடிஎம் அப்படிங்கிற ப்ரைஸ் இருக்கும். இது வந்து ஓடிஎம், இதுவும் ஓடிஎம். இதெல்லாம் வந்து ஒரு ரூபா ப்ரீமியம், 2 ரூபா ப்ரீமியம் இருக்கும். இது ஒரு 3 ரூபா ப்ரீமியம் இருக்கும். இது வந்து ஒரு 10 ரூபா ஏடிஎம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இது அதுக்கு மேலே இருக்கும். எப்படி வேணாலும் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை ஒரு 70 ரூபா, 70 இல்லைன்னா 80 இப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருக்கும். 80, 100 இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து சிம்பிள் கான்செப்ட். இப்போது மார்க்கெட் அப்படிங்கிறது இதுதான், இந்த ட்ரெயின் ட்ராக் தான் மார்க்கெட். இது எப்படி மூவ் ஆகுதோ அதை பொறுத்து இதோடைய வேல்யூஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டு போயிடும். ஏன்னா இதோடைய இன்ட்ரின்சிக் வேல்யூலாம் என்ன ஆகும் இதை பொறுத்த. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம போய் கைஸ் இப்போ இந்த லெசனில் வந்து நம்ம ஆப்ஷன் பையருக்கு என்ன நடக்குது, ஒரு ஆப்ஷனை பை பண்ணும்போது ஆப்ஷன் செல்லருக்கு செல் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம அதே எக்ஸாம்பிள் நான் கொடுத்தேன்னா உங்களுக்கு கிளியராக இப்போ புரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த 3 நான் போட்ட இந்த கோர்ஸில் இருக்கிற இந்த வீடியோஸ் எல்லாம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா கிளியராக உங்களுக்கு வந்து கான்செப்ட் புரிஞ்சிடும். இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையர், ஆப்ஷன் செல்லர் அப்படிங்கிற 2 கான்செப்ட் எடுத்துக்கிறோம். இப்போ 19,700 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நிஃப்டி இருக்குது. இப்போ வந்து இந்த ப்ரைஸில் தான் ஸ்பாட் ப்ரைஸில் நிஃப்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஆப்ஷன் பையர் சைடில் மட்டும் பாருங்கள், பையர் சைடில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 19,700 அப்படிங்கிற இந்த கால் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வந்து 100 ரூபாய்க்கு வித்துட்ருக்கு. இப்போ 19,700 கால் ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணணுன்னா அது 100 ரூபாய்க்கு வித்துட்ருக்கு. இப்போ என்ன பண்ணுறோம், ஆப்ஷன் பையர் என்ன பண்ணுறாருன்னா மார்க்கெட் மேலே போகும்னு நினைக்கிறாரு. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம், மார்க்கெட் மேலே போகும்னு நினச்சா நம்ம ஆப்ஷன் பையர் பை பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இப்போது இது என்ன இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அட் த மணி. ஏன்னா நிஃப்டியும் 19,700 தான் இருக்குது. இப்போ கரெக்டாக 19,700 கால் ஆப்ஷனாக வாங்குறாரு. ஸோ 100 ரூபா இருக்குது, 50 குவான்டிட்டி வாங்குறாரு. ஸோ டோட்டலாக இவர் 5,000 ரூபா இவருடைய அக்கௌண்ட்லேருந்து போயிருக்கும். கரெக்டுங்களா? இப்போது நம்ம ஒரு பொருளை வாங்குறோம்னா நம்மகிட்ட இருந்து பாக்கெட்லேருந்து காசு வெளியே போகும். கரெக்டாக? அப்போது 5,000 ரூபாய்ங்கிறது இவர் கையிலேருந்து வெளியே போய் கொடுத்து அந்த பொருளை வாங்கியிருக்காரு, அதாவது அந்த கான்ட்ராக்டை வாங்கியிருக்காரு. ஸோ அதனால தான் வந்து -5,000 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். பாக்கெட்ல இருந்து பணம் இவருக்கு வெளியே போயிருக்கு. ஆப்ஷன் பையர் மீன்ஸ் இவருக்கு பாக்கெட்ல இருந்து எவ்வளோ கொடுத்து வாங்குறாரோ அந்த பணம் வெளியே போயிருக்கு. அதுக்கு ரிட்டனா அந்த கான்ட்ராக்ட் வந்து இவர் பாக்கெட்டுக்கு வந்திருக்கு. இதான் மீனிங். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கான்செப்ட் புரிஞ்சிடும். இப்போ 5,000 ரூபாய் அப்படிங்கிறது இவர் பாக்கெட்லேருந்து கொடுத்து வாங்கியிருக்காரு. இப்போது நிஃப்டி வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பைரி டே
எக்ஸ்பைரி டேனா இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கான்ட்ராக்டுக்கு ஒரு டைம் இருக்குது. வீக்லி கான்ட்ராக்ட் நம்ம இப்போ நிஃப்டி கொடுக்குறாங்க, மந்த்லி கான்ட்ராக்ட் இருக்குது. ஸோ அந்தந்த டேட் கான்ட்ராக்டில் மென்ஷன் பண்ணியிருக்கும். 19,700னா அந்த டேட்டு மென்ஷன் பண்ணியிருக்கும். அந்த மென்ஷன் பண்ண அந்த டேட்டுக்கு அப்புறம் கான்ட்ராக்ட் வந்து ஒர்த்லெஸ். அது வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அன்றைக்கி என்ன ரேட் இருக்கோ அதெல்லாம் கிளியர் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதான் வந்து எக்ஸ்பைரி டே. ஸோ அதுக்கப்புறம் புது கான்ட்ராக்ட் ஸ்டார்ட் ஆகும். அது சேம் ப்ரைஸ் தான், ஆனால் அதோடைய எக்ஸ்பைரி டேட் வந்து வித்தியாசமாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ 5,000 ரூபா வந்து இவருக்கு வந்து கொடுத்து வாங்கியிருக்காரு. ஸோ -5,000. இப்போ என்ன ஆயிருக்குன்னா நிஃப்டி வந்து ஒரு 2-3 நாள் 4 நாள் கழிச்சு 19,800 அப்படிங்கிற இந்த ப்ரைஸில் இருக்குது. இது வந்து எக்ஸ்பைரி டே இன்னைக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்பைரி டேவாக இருக்கலாம், இல்லை மற்ற டேவாக இருக்கலாம். 19,800 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருக்குது அப்படின்னா இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிஃப்டி வந்து 19,700 இருந்தப்போ இவர் வந்து ப்ரீமியம் வந்து 100 ரூபா இருந்தது. இப்போது 19,800க்கு போயிடுச்சு நிஃப்டி. 19,800க்கு நிஃப்டி போனோன்னே இப்போ 19,700ங்கிறது என்ன, இந்த மணியாக மாறிடும். கரெக்டுங்களா? ஏன்னா 19,700 தாண்டி 100 பாயிண்ட் தாண்டி போயாச்சு. இப்போ இது இந்த மணியாக மாறிடும், அதாவது ஐடிஎம்மாக மாறிடும். ப்ரீவியஸாக அட் த மணியாக இருந்துச்சு, இந்த இடத்துல இருக்கும்போது அட் த மணியாக இருந்துச்சு. இப்போ வந்து இந்த இடத்துக்கு வரும்போது 19,700ங்கிறது இந்த மணியாக மாறிடும். ஸோ ஏன்னா நிஃப்டி வந்து 19,700 தாண்டி 19,800க்கு போயிடுச்சு. ஸோ 19,800ங்கும் போது 19,700ங்கிறது அதை விட கம்மியான ப்ரைஸ். அதை தாண்டி வந்ததுனால இப்போ 19,700 கான்ட்ராக்டோடைய ப்ரைஸ் வந்து 300 ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 19,800ல் நிஃப்டி இருக்கும்போது 19,700 கான்ட்ராக்டுங்கிறது தாண்டி வந்தாச்சு. அதனால 300 ரூபா ப்ரைஸ் மூவ் ஆயிடுச்சு. அதாவது 100 ரூபாயிலிருந்து 300 ரூபா மூவ் ஆயிடுச்சு. இப்போ அந்த கான்ட்ராக்டோடைய இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ண போகிறோம், இன்னைக்கு வந்து நம்ம வித்துட்டு வெளியே வர போகிறோம், இல்லை வந்து அதுவே க்ளோஸ் ஆகிற வரைக்கும் விட போகிறோம் அப்படின்னாலுமே எப்படி பார்த்தாலுமே அதே சேம் 50 குவான்டிட்டி இவர் வச்சிருக்காரு. ஸோ இன்னைக்கு ப்ரைஸ் வந்து 300 ரூபா. அப்போ 300 ரூபா இன்ட்டு 50 போட்டிங்கன்னா 15,000. சரிங்களா? 15,000 ரூபா இன்னைக்கு இதோடைய விலை இருக்குது, ரேட்டு. சரிங்களா? அப்போது கழிச்சு பார்த்தோம்னா இவர் ஏற்கனவே 5,000 ரூபா கொடுத்து தான் வாங்கியிருக்காரு. ஸோ அந்த 5,000 ரூபாயை கழிச்சிருங்க. இன்னைக்கு 15,000 ரூபாய்க்கு வித்துட்டாரு. இதை வித்துட்டாருன்னு வச்சுக்குவோம், 300 ரூபாய்க்கு வித்துருக்காரு. ஸோ இவருக்கு 15,000 ரூபா லாபம் கிடைச்சிருக்கு. அதில் வந்து ஏற்கனவே 5,000 ரூபா கொடுத்தானே இந்த கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு. இப்போது நீங்கள் 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 200 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ஆனால் 100 ரூபாய்க்கு வாங்கி 200 ரூபாய்க்கு விற்றா 200 ரூபா லாபம் கிடையாது. 100 ரூபாய் ஏற்கனவே வந்து என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்தா வாங்கியிருக்கீங்க. அப்போ 100 ரூபா தான் லாபம். ஸோ அதே சேம் தான். இப்போ 5,000 ரூபாய் இவருக்கு கழிச்சிட்டோம்னா டோட்டலாக இவருக்கு வந்து 10,000 ரூபா வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. 10,000 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஒருவேளை இந்த நிஃப்டி வந்து 19,700க்கு பதிலாக எக்ஸ்பைரி டே அன்னைக்கு 19,600க்கு போயிடுச்சு அப்படின்னா இப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா அவுட் ஆஃப் த மணியாக போயிடுச்சு. இப்போ வந்து நிஃப்டி 19,600க்கு வந்துருச்சுன்னா 19,700ங்கிறது கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இனிமேல் ஃபியூச்சரில் போகிற ப்ரைஸ் தானே. அப்போது 19,600 தான் நிஃப்டி இருக்குது. இப்போ 19,700 கான்ட்ராக்ட்டுங்கிறது இனிமேல் ஃபியூச்சரில் போகிற ப்ரைஸ் மாதிரி தான் ஆயிரும். அதாவது இன்னும் அந்த ப்ரைஸ் போயிட்டு கூட கீழே வந்திருக்கலாம். ஆனால் என்னென்னா அது வந்து அந்த ப்ரைஸ்க்கு மேலே இருக்குது, 19,600க்கு மேலே இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃபியூச்சர். அதனால் வந்து என்ன ஆகிடுது, உங்களுக்கு வந்து இந்த 50 குவான்டிட்டி ஜீரோவுக்கு வந்துடுது. ஓகேங்களா? எக்ஸ்பைரி டே வந்ததுனால அது 0 ஆயிடுச்சு. இப்போ 0 ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் விற்றீங்கன்னாலுமே ஒன்றும் கிடையாது. 0 இன்ட்டு எனிதிங் 0 தான். சரிங்களா? அப்போது 5,000 நீங்கள் டோட்டலாக கொடுத்து வாங்கியிருக்கீங்க இந்த கான்ட்ராக்டை. அதனால் உங்களுக்கு 5,000 லாஸ். அவ்வளோதான். அப்போது ஆப்ஷன் பையரை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே இறங்குச்சு அப்படின்னா அவங்க வந்து வாங்கியிருக்கிற கால் ஆப்ஷன், அதாவது கால் ஆப்ஷன் பையர் மட்டும் சொல்கிறேன், புட் ஆப்ஷன் பையருக்கு இதுக்கு அப்படியே ஆப்போசிட். சரிங்களா? இப்போ கால் ஆப்ஷன் பையருக்கு வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா 5,000 ரூபா வந்து லாஸ். இப்போது மார்க்கெட் மேலே போச்சுன்னா எவ்வளோ போகுன்னு தெரியாது. 19,800ங்கிறத சினாரியோ எடுத்துக்கிறோம். இப்போது 19,900, 20,000, 25,000 எப்படி வேணால் போயிருக்கலாம். அப்படி போனாங்கன்னா இங்கே எவ்வளோ லாபம் வரும்னு தெரியாது. அப்போது இவருக்கு ஆப்ஷன் பையருக்கு வந்து என்னென்னா லாபம் வந்து அன்லிமிட்டெட், ரிஸ்க் வந்து லிமிட்டட். அவர் எவ்வளோ கொடுத்து வாங்குறாரோ அதை விட்டு 0க்கு தான் போக முடியும். அதுக்கு மேலே எவ்வளோ போக முடியும்? போக முடியாது. மைனஸ்க்கு போகாது. அப்போது இவர் கொடுத்த காசு மட்டும் இவருடைய நஷ்டம். அப்போது லிமிட்டட் லாஸ், அன்லிமிட்டட் ப்ராஃபிட்னு இதை தான் சொல்கிறோம். ஏன்னா மார்க்கெட் எவ்வளோ வேணால் போகும் அப்படிங்கிறதுனால. அப்போ அந்த இடத்துல வந்து ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறதுனால இவங்க பை தான் பண்ணுறாங்க. இந்த 100 ரூபாயை பை தான் பண்ணுறாங்க. அதனால் 100 ரூபா குறைஞ்சி 0க்கு வரலாம். அப்போ அந்த 100 ரூபா தான் லாஸு. இப்போ இதுவே 100 ரூபா மேலே போய் எவ்வளோ வேணால் போகலாம். 200க்கு போகலாம், 300க்கு போகலாம், 500க்கு போகலாம், எவ்வளோ வேணால் போகலாம். ஸோ ஆப்ஷன் பையருடைய சினாரியோ இதுதான். இதே சேம் சினாரியோ ஆப்ஷன் செல்லருக்கு எடுத்துக்குவோம். இப்போ இந்த சைடு பாருங்கள், ஆப்ஷன் செல்லர் பாருங்கள், 19,700 கால் ஆப்ஷன் அதே 100. ஏன்னா அட் த மணியில் தான் இருந்திருக்கு. ஸோ அட் த மணியில் அதே 100 ரூபா இருக்குது. இது வந்து கால் ஆப்ஷனுடைய சேம் ப்ரீமியம். இதே தான் இங்கே போட்டிருக்கேன், அவ்வளோதான்.
நான் இந்த இடத்துல போட்டதுக்கு இந்த இடத்துல போட்டது வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். 19,700 கால் ஆப்ஷன் ரூ. 100 இருக்குது, இங்கேயும் ரூ. 100 தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து என்னென்னா செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறோம். அவங்க வந்து மார்க்கெட்டு எப்போ வந்து கால் ஆப்ஷனை செல் பண்ணுவாங்க, அந்த ப்ரீவியஸ் 4 பாக்ஸை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். எப்போ செல் பண்ணுவாங்க, மார்க்கெட் கீழே போகும்னு நினச்சா தான் கால் ஆப்ஷனை செல் பண்ணுவாங்க. அப்போது மார்க்கெட் வந்து 19,700க்கு கீழே தான் போகும், அதாவது 19,600 வரும், இல்லைன்னா 19,700 வரும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. சரி, 19,500 19,400 கூட போகும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால தான் அவங்க செல் பண்ணுறாங்க. அப்போ செல்லிங் அப்படிங்கிறதுனால தான் இங்கே வந்து மைனஸ் குவான்டிட்டி போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து ப்ளஸ் போட்டிருக்கேன் பைங்கிறதுனால. இப்போ ரூ. 100 உண்டான கால் ஆப்ஷனை இவங்க வந்து செல் பண்ணியிருக்காங்க. அப்போது இதை இவர் தான் விற்றுருக்காரு. இங்கே வாங்கினார் பார்த்தீங்களா, இவர் யாருக்கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு, ஆப்ஷன் செல்லர்கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்காரு. அப்படிங்கும்போது ஆப்ஷன் செல்லர் தான் ஃபஸ்ட்டு இந்த கான்ட்ராக்டை உருவாக்குறதே. சரிங்களா, ஆப்ஷன் செல்லர் தான் வந்து இந்த கான்ட்ராக்டை விற்கிறார். ஏன்னா இவர் வாங்கியிருக்காருன்னு சொன்னோம். இந்த 5,000 யாருக்கிட்ட கொடுத்து வாங்கியிருக்காரு, இந்த கான்ட்ராக்டை விற்றவங்ககிட்ட தான். அப்போது இந்த கான்ட்ராக்ட் விற்கிறது யார், ஆப்ஷன் செல்லர். அப்போது இந்த ஆப்ஷன் செல்லர் வந்து -50 குவான்டிட்டி சேல் பண்ணியிருக்காரு. செல் பண்ணியிருந்தாருன்னா, இப்போ நான் ஒரு பொருளை செல் பண்ணுறேன், நீங்கள் 100 கொடுத்தீங்கன்னா யாரோட பாக்கெட்டுக்கு வரும், என்னோட பாக்கெட்டுக்கு தான் வரும். அப்போது ஆப்ஷன் பையரு இந்த பாக்கெட்லேருந்து வெளியே போகும், அவருக்கு வந்து பணம் வந்து 5,000 வெளியே போகும். இதுவே வந்து ஆப்ஷன் செல்லருக்கு வந்து 5,000 பணம் வரும். அதனால தான் இது என்ன சொல்லுவோம்னா, டெக்னிக்கல் வேர்டில் இது நெட் டெபிட் அப்படின்னு சொல்லுவோம், இதை வந்து கிரெடிட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து 5,000 கிரெடிட், நெட் கிரெடிட் அப்படின்னு ஆப்ஷனுடைய புக்கு படிக்கும் போதோ இல்லை ஆப்ஷனை பற்றி நீங்கள் எங்கே வேணால் நெட் கிரெடிட் ஃபார் ஆப்ஷன் செல்லர் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. அது வந்து இதுதான் ரீசன். அதாவது 5,000 வந்து என்ன இருக்குது, அவருடைய பாக்கெட்டுக்கு வந்திருக்குது. ஏன்னா இவர் தான் செல் பண்ணியிருக்காரு இந்த ₹100 கான்ட்ராக்டை. அப்படிங்கிறதுனால இந்த -50 குவான்டிட்டின்னு நம்ம போட்டோம். ஏன்னா அது செல்லிங்கிறதுனால போட்டிருக்கோம். ஆனால் இவர் விற்றோன்னே, பையருக்கு விற்றோன்னே இந்த இவர் கொடுக்குற 5,000 இவர் பாக்கெட்டுக்கு உடனடியாக வந்துடும். சரிங்களா, அது வந்து நெட் கிரெடிட் அப்படின்னு சொல்கிறோம். உடனடியாக வந்துருமான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அக்கௌண்ட்டில் கிரெடிட் அப்படிங்கிற கான்செப்டில் ஆகிடும். ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்ணும்போது, அதாவது இவர் எப்போ திரும்ப இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறாரோ அப்போ என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் தான் கொடுப்பாங்க. லாஸ் இருந்தால் லாஸு, அந்த 5,000 பிடிங்குவாங்க. இவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்தோம்னா இனிஷியலாக கிரெடிட் அப்படின்னு அர்த்தம். ஆனால் வந்து அதை அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்லாம் போட மாட்டாங்க. ஸோ கிரெடிட்டுங்கிறத வச்சுக்கிறாங்க, வரவு வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ 5,000 இவர் விற்றுருக்காரு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து 19,800 சினாரியோக்கு போயிடுச்சுன்னு பார்த்துக்குவோம். 19,800க்கு போயிடுச்சு. இப்போது நம்ம சொன்ன மாதிரி இப்போ 19,800 மார்க்கெட் இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், ₹300 ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போது ஆப்ஷன் செல்லருக்கு என்ன ஆயிருக்கும், இவருக்கு ₹300 லாபம் வந்துச்சு, இப்போ ஆப்ஷன் செல்லருக்கு ₹300 லாஸ் வந்துச்சு. ஸோ 15,000 லாஸ் ஆயிருக்கும். ஏற்கனவே அவர் 5,000 தானே இந்த கான்ட்ராக்டை விற்றாரு. ஸோ அந்த 5,000 நெட் கிரெடிட் இருக்குது. ஸோ அதை கழிச்சிங்கன்னா -10,000. ஸோ இதே ஒரே சினாரியோவில் ஆப்ஷன் பையருக்கு என்ன மாதிரி ஆகுது பாருங்கள், 10,000. அதே சேம் சினாரியோ, அதே நாள் தான் ஆப்ஷன் செல்லர் அதைய விற்றுருக்காரு. ஸோ 2 பேர்த்துடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை பேரலாக நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போது 10,000 அப்படிங்கிறது ஆப்ஷன் செல்லர் வந்து கெயின் பண்ணியிருக்காரு. அதே 10,000 ஆப்ஷன் செல்லர் வந்து லாஸ் பண்ணியிருக்காரு. காரணம் என்னன்னா, இவர் இந்த 15,000 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா, இந்த 15,000 இவர் தான் கொடுக்கணும். இப்போ ஆப்ஷன் செல்லர் வந்து 5,000 இவர் வாங்கி ஃபஸ்ட்டே கிரெடிட் பாக்கெட்டுக்கு வந்த மாதிரி போட்டார். ஆனால் அந்த ஆப்ஷன் கான்ட்ராக்டை எதுக்கு விற்றாரு, ஏன்னா இது ஃபியூச்சரில் மேலே போச்சுன்னா நான் காசு தரேன், கீழே போச்சுன்னா இந்த காசை நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி தான் விற்றாரு. அதுதான் கான்ட்ராக்டே. அந்த கான்ட்ராக்டில் எழுதியிருக்கிற வேர்டு அதுதான். அப்படிங்கும்போது ஆப்ஷன் பையர் அதை வச்சு தான் வாங்குறாரு. அப்படிங்கும்போது நாளைக்கு ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், நீங்கள் தான் காசு கொடுக்கணும். அப்போ 15,000 உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்குவாங்க. ஸோ 5,000 ஏற்கனவே நீங்கள் உங்கள் கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு டோட்டல் லாஸ் வந்து ₹10,000, -10,000. ஸோ ஆப்ஷன் பையர் எவ்வளோ அதே ஒரே கான்ட்ராக்டில் வின் பண்ணுறாரோ அதே சேம் கான்ட்ராக்டில் ஆப்ஷன் செல்லர் வந்து லாஸ் பண்ணுவார். அப்படிங்கிறது தான் வந்து இதோடைய அர்த்தம். இதோடைய மீனிங் வந்து இதுதான். இப்போது நீங்கள் ஏன் வந்து ஆப்ஷன் செல்லருக்கு வந்து அதிகமான மார்ஜின் தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆப்ஷன் பையருக்கு பொறுத்த வரைக்கும் -5,000 அப்படிங்கிறது வந்து அவர் ஏற்கனவே கொடுத்தா வாங்குறாரு. அது போனால் 0க்கு தான் போகும். மேலே போச்சுன்னா அவருக்கு லாபம், அவருக்கு தான் செல்லர் கொடுக்கணுமே தவிர பையர் வந்து எதுவும் காசு வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் பையருக்கு வந்து லிமிடெட் மார்ஜின் இருந்தால் போதும். அதாவது இதை வாங்குறதுக்கு உண்டான மார்ஜின் இருந்தால் போதும். ஆப்ஷன் செல்லருக்கு வந்து என்ன பிரச்சனைனா, எவ்வளோ போகுன்னு தெரியாது. அதனால் அவங்களுக்கு அதிகமான மார்ஜின் வேணும். எவ்வளோ போகுன்னு தெரியாதனால இப்போ பாருங்கள், இதுவே வந்து நான் ₹500 போயிருந்துச்சுன்னா இன்னும் ₹200 ஜாஸ்தியாக இருக்கும். இன்னும் ₹200 ஜாஸ்தியாக கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் வந்து என்னென்னா, இவருக்கு வந்து எவ்வளோ போகுன்னு தெரியாதனால மார்ஜின் வந்து ஜாஸ்தியாக வேணும். அதனால தான் ஆப்ஷன் செல்லருக்கு மார்ஜின் ஜாஸ்தியாக வேணும்னு சொல்கிறாங்க.
இப்போ இதே சினாரியோல 19,000 மார்க்கெட் வந்து 19,600க்கு வந்திருக்கு இல்லையா? அப்போ ஆப்ஷன் செல்லருக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, 19,700ங்கிற கால் ஆப்ஷன் ஏற்கனவே வந்து என்ன ஆயிடுச்சு 19,600க்கு வந்துருச்சு. அப்போ 19,700ங்கிறது அவுட் ஆஃப் த மணின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இங்க அவருக்கு ஆப்ஷன் பையருக்கு என்னாச்சு? அவுட் ஆஃப் த மணி ஆனதுனால தான் லாஸ் ஆச்சு. இப்போ அதே அவுட் ஆஃப் த மணி ஆச்சுன்னா 19,700ங்கிறது 0க்கு வந்துரும். இவரு செல் பண்ணியிருக்காரு. ரூ. 5,000 இவரு குடுத்து தான் வித்திருக்காரு. இப்போ 0க்கு வந்துருச்சு. இப்போ இந்த கான்ட்ராக்ட்க்கு இவரு எதுவுமே குடுக்க வேண்டியது இல்ல. சரிங்களா? 0 அமௌண்ட். இந்த கான்ட்ராக்ட்ட வந்து வித்தாரா? அந்த கான்ட்ராக்ட் ஒர்க் ஆகலையா? அவ்வளோதான். அவரு வாங்கி பாக்கெட்ல போட்ட அமௌண்ட் இந்த நெட் கிரெடிட் அப்படிங்கிற அமௌண்ட் வந்து என்ன ஆயிடுச்சு? பிளஸ் கிரெடிட். இந்த நெட் கிரெடிட்ங்கிற அமௌண்ட் கம்ப்ளீட்டா இவருக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அந்த 5,000 இவருக்கு லாபம். ஸோ ஆப்ஷன் செல்லருக்கு ரூ. 5,000 நஷ்டம். சாரி ஆப்ஷன் பையருக்கு ரூ. 5,000 நஷ்டம். அதே சேம் அமௌண்ட் அ ரூ. 5,000 இவருக்கு லாபம். இப்போ புரிஞ்சுதுங்களா? ஆப்ஷன் பையரையும் செல்லரையும் சேம் சைடுல வச்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இந்த மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ பையருங்கிறவங்க செல்லர் விற்கிறத தான் வாங்குறாங்க. செல்லருங்கிறவங்க பையர் விற்கிறத தான் வாங்குறாங்க. ஸோ இதுதான் வந்து கான்ட்ராக்ட். இது ஒரு ஒப்பந்தம் மாரி வச்சுக்கங்க. இது இது இப்படி தான் சொல்லி ஒரு 2 பேர் வந்து 19,700 நிஃப்டி இவ்வளோ போகும், இவ்வளோ போகும்னு பெட் கட்டுனாங்கன்னா என்ன ஆகும்? பந்தயம் கட்டுனாங்கன்னா என்ன ஆகும்? அந்த பந்தயத்துக்கு ஒரு கான்ட்ராக்ட் போட்டு லீகலா பண்ணா ஆப்ஷன் மார்க்கெட். அவ்வளோதான். ஸோ இது புரிஞ்சிருச்சுன்னா, நீங்க ஆப்ஷன் செல்லர் எந்த இடத்துல லாபம் பார்ப்பான், ஆப்ஷன் பையர் எந்த இடத்துல லாபம் பார்த்துருப்பான் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். இப்போ இன்னொரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மார்க்கெட் வந்து எப்பவுமே ஆப்ஷன் செல்லருக்கு அதிகமான ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் குடுக்கும். அதாவது வந்து அதிகமான வின்னிங் ரேஷியோ குடுக்கும். காரணம் என்னன்னா, இவங்க எப்பவுமே அவுட் ஆஃப் த மனியில போய் செல் பண்ணிருவாங்க. இப்போ ரூ. 2 ரூ. 3 இருக்கிற அவுட் ஆஃப் த மணிலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட்ட விடவுமே கொஞ்சம் தள்ளி இருக்கும். இப்போ அது வந்து வர்றதுக்கே வந்து சான்சஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். இப்போ 19,700ன்னா 19,900 ஆப்ஷன போய் செல் பண்ணிட்டாங்கன்னா, அது வந்து அவுட் ஆஃப் த மணி தான். ஒரு ரூ. 4 ரூ. 5 தான் இருக்கும். ஆனா ரூ. 4 5லேயே ஒரு 100 குவான்டிட்டி 200 குவான்டிட்டி செல் பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு என்ன ஆகும்? ஆப்ஷன் செல்லருக்கு. மார்க்கெட் அங்க வரலைனாலே அவங்களுக்கு அந்த ஹோல் பிரீமியம் என்ன ஆயிரலாம்? அவங்க எடுத்துடலாம். ஸோ இங்க வித்தாரு இல்லையா? ரூ. 100 வித்தாரா? அது 0 கொஞ்சம் ரூ. 100 எடுத்துருவான். இப்போ ரூ. 3 வித்தாரா? ரூ. 3 0 வந்துச்சுன்னா அந்த ரூ. 3 லாபம். ஆனா ஆப்ஷன் பையருக்கு அ அடிக்கடி ப்ராஃபிட் வராது. அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் கம்மி. ஆனால் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஜாஸ்தி. புரிஞ்சுதுங்களா? ஏன்னா ரூ. 5,000 போட்டா ஒரு 15,000 எடுக்கலாம். ரூ. 5,000 போட்டு 20,000 எடுக்கலாம். அப்போ இது 2லயும் யாரு பெருசுன்னு கேட்டீங்கன்னா, யாரு பெருசுன்னா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சவன் தான் பெரிய ஆளு. அவ்வளோதான். இந்த 2யுமே புரிஞ்சுக்கிட்டு, எப்படி இத ஹெட்ஜிங் யூஸ் பண்ணி, எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா நம்ம வந்து திங்க் பண்ணி, இந்த ஆப்ஷன்ஸ வச்சு நம்ம ப்ளே பண்றோம். மார்க்கெட்ட வந்து கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டு, நம்ம வந்து எது பண்ணணும், எத பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்றோம். அப்படிங்கிறவன் தான் பெரிய ஆளே தவிர, ஆப்ஷன் பையர் பெரிய ஆளு, ஆப்ஷன் செல்லர் பெரிய ஆளுன்னு ஒரு கான்செப்ட் கிடையாது. ஸோ இது புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு புரிஞ்சிரும். இத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க. இந்த வீடியோ 2, 3 டைம் பார்க்கறனாலும் பார்த்துனீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிரும். ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம ஆப்ஷன் செயின்னா என்ன அப்படிங்கிறத ஆப்ஷன்ஸ்னா அது என்ன, அதோடைய பேசிக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து எப்படி ரியல் டைமில் ஆப்ஷன்ஸ் உடைய செயின், அதாவது டோட்டல் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை நம்ம எப்படி பார்க்குறது, அதில் வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்லாம் எந்த ஸ்டேஜில் இருக்குது, அதை நம்ம வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆப்ஷன் செயின்னு சொல்லுவோம். நான் உங்களுக்கு ப்ரீவியஸாகவே ஒரு வீடியோவில் வந்து நம்ம இந்த கோர்ஸில் வந்து ஒரு பிக்சர் ஒன்று காமிச்சேன். கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், அதோடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ரியல் டைமில் வந்து இருக்கும். இதுக்கு வந்து நம்ம எப்படி பண்ணணும், எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்எஸ்சி ஆப்ஷன் செயின் அப்படின்னு சொல்லி கூகுளில் போய் டைப் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு NSEindia.comலேயே வந்து ஃபஸ்ட்டு இதே வரும் உங்களுக்கு லிங்க்கு. அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி தான் இருக்கும் பேஜு. ஸோ இதில் வந்து ஈக்விட்டி ஸ்டாக் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அதில் நிஃப்டி அப்படிங்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது வந்து நம்ம என்ன ஆப்ஷன் செயின் பார்க்கணும்னு நினைக்கிறோம், நிஃப்டி தான், ஃபின் நிஃப்டி தான் அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, இந்த மாதிரி 4 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. நம்ம வந்து இப்போ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஆப்ஷன் செயினை நம்ம பார்க்க போகிறோமோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். நிஃப்டி அப்படின்னா நிஃப்டி செலக்ட் பண்ணிக்கணும். இதில் ஆர் போட்டு செலக்ட் சிம்பிள்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து விட்டுருங்க. ஏன்னா இது வந்து ஸ்டாக் ஆப்ஷன். அதாவது நிஃப்டி வேண்டாம், நிஃப்டிங்கிறது இண்டைசஸ். ஸ்டாக்கு தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸுக்கும் ஆப்ஷன் செயின் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் செயினை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸ்டாக்கில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அதை பற்றி இப்போ பார்க்க போகிறதில்ல. ஸோ நிஃப்டி அப்படிங்கிறத மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போது கரண்ட்டாக என்ன எக்ஸ்பைரி இப்போது அவைலபிளாக இருக்குதோ, இப்போ வந்து இன்னைக்கு டேட்டுக்கு என்ன எக்ஸ்பைரி கரண்ட்டாக இருக்கோ அதான் வந்து ஸ்டார்டிங்கில் ஓப்பன் ஆகும். நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 30th November 2023 அப்படின்னு சொல்லி ஒரு லாஸ்ட்டு கான்ட்ராக்ட் வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி
24 நவம்பர் 2023 அப்படிங்கிறதா வந்து இந்த ஆப்ஷனுடைய லாஸ்ட்டாக வந்து இந்த கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் ஆன அந்த டைம், அதாவது லாஸ்ட்டாக வந்து மார்க்கெட் என்னைக்கு வந்து லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆச்சோ அன்னைக்கு நாள் வந்து இந்த ஆப்ஷன் கான்ட்ராக்டோடைய அப்டேட்டட் வெர்ஷன் இருக்கும். கரெக்டுங்களா? இது வந்து 24ஆம் தேதி இருக்குது. இப்போ 24ஆம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டாக எக்ஸ்பைரி எதில் இருக்குது அப்படின்னா 30ஆம் தேதி, அதாவது நவம்பர் 30. அப்போ விச் மீன்ஸ் என்னன்னா இந்த மாதத்துடைய கடைசி கான்ட்ராக்ட் இதுதான். அதாவது வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 கான்ட்ராக்ட் வரும், வாரம் ஒரு கான்ட்ராக்ட் வரும். இப்போது அடுத்த மாதம் டிசம்பர் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 7ஆம் தேதி ஒரு கான்ட்ராக்ட் முடியுது. 7ஆம் தேதி முடியுது. அப்போ அது எப்போ ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்கோம். 7ஆம் தேதி கான்ட்ராக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலே பாருங்கள் கான்ட்ராக்ட் எல்லாம் போயிட்டு தான் இருக்கும். என்னென்னா பை செல் நடந்துட்டு தான் இருக்கும். எல்லா கான்ட்ராக்ட்லேயுமே பை செல் வந்து முடிஞ்ச அளவுக்கு லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் நமக்கு என்னென்னா ரீசெண்ட் கான்ட்ராக்ட் வந்து என்ன கான்ட்ராக்ட் அப்படிங்கிறதையே வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். அப்போ ரீசெண்ட் கான்ட்ராக்ட் வந்து 30ஆம் தேதி நவம்பர் வந்து ரீசெண்ட் கான்ட்ராக்ட். இப்போ ஒரு மாதத்துக்கு 4 கான்ட்ராக்ட்னா 7ஆம் தேதி டிசம்பர் 7ஆம் தேதி ஒரு கான்ட்ராக்ட் முடியுது. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து முதல் வாரம். ரெண்டாவது 14ஆம் தேதி டிசம்பர் 2023. அப்போ அது வந்து ரெண்டாவது வாரத்துடைய கான்ட்ராக்ட் 14ஆம் தேதி முடியும் அந்த கான்ட்ராக்ட் இப்பவும் லைவ்ல தான் இருக்கும். சரிங்களா? நம்ம எந்த ஒரு கான்ட்ராக்டுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேணாலும் நம்ம போய் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 21ஆம் தேதி டிசம்பர் கான்ட்ராக்ட் வந்து 3rd வீக்கு, 28ஆம் தேதி டிசம்பர் கான்ட்ராக்ட் வந்து 4th வீக். விச் மீன்ஸ் டிசம்பர் மாதத்துடைய கடைசி வீக்குங்கும் போது இந்த கான்ட்ராக்ட் என்ன சொல்லுவோம்னா மந்த்லி கான்ட்ராக்ட். ஓகேங்களா? இதெல்லாம் வீக்லி கான்ட்ராக்டு. இதுவும் கடைசி வீக் தான். ஆனால் என்னென்னா கடைசி வாரம் அப்படிங்கும்போது அதை வந்து மந்த்லி கான்ட்ராக்ட்னு நம்ம சொல்கிறோம். ஏன் மந்த்லி கான்ட்ராக்ட் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மந்த்லி கான்ட்ராக்ட் தான் பெரிய பெரிய ஆப்ஷன்ஸ் செல்லர்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து பொசிஷன் எடுக்கும்போது மந்த்லி கான்ட்ராக்டில் தான் வந்து அதிகமாக எடுப்பாங்க. ஈவன் இந்தியா விக்ஸ், அதாவது வந்து இந்தியா விஐஎக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்துருப்பீங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன். அதை பற்றி நம்ம யூடியூப் சேனலில் நிறைய போட்டிருக்கோம். நீங்கள் நம்ம சேனலில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அது ஒரு சிம்பிளான மேட்டர் தான். விக்ஸுங்கிறது வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது வந்து ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வந்து எவ்வளோ வாலட்டைலாக இருக்குது, அதாவது பிட் அண்ட் ஆஸ்க் ஸ்ப்ரெட்டு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். அதை வச்சு நம்ம மார்க்கெட் வந்து ஃபியரில் இருக்கா இல்லை க்ரீடில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? அதாவது பையிங் மோடில் இருக்காங்களா இல்லை வந்து பயந்துட்டு இருக்காங்களா, கொஞ்சம் பயம் வந்திருக்கா மார்க்கெட்டில் எல்லாத்துக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டை நம்ம கண்டுபிடிப்போம். அந்த இந்தியா விக்ஸ் அப்படிங்கிறதே வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க, வீக்லிக்கு வச்சு கால்குலேட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் வந்து மந்த்லி கான்ட்ராக்டை ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? மற்றபடி நம்ம வந்து வீக்லி கான்ட்ராக்டில் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 30ஆம் தேதி நவம்பர் மந்த்லி கான்ட்ராக்ட் தான் இது, கடைசி வாரம். இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ போயிட்டு இருக்கிற கான்ட்ராக்ட். இதில் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நிஃப்டி வந்து எவ்வளோ இருக்குன்னா 19,794 அப்படிங்கிற இந்த இடத்துல நிஃப்டிங்கிறது வந்து இப்போ முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இதான் வந்து கரண்ட்டாக லாஸ்ட்டாக முடிஞ்சது. இப்போது இதுக்கு பேர் தான் ஆப்ஷன் செயின். இந்த பாக்ஸ் மாதிரி போட்டு நிறைய நம்பர்ஸ் எக்ஸல் ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து ஆப்ஷன் செயின். இதில் வந்து லெஃப்ட்டில் கால் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும், ரைட்டில் வந்து புட் ஆப்ஷன் இருக்கும். இப்போ இந்த லெஃப்ட்டில் இந்த கலரில் அந்த ஒரு மாதிரி ஒரு க்ரீன் கலர் மாதிரி, லைட் க்ரீன் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு கிரே கலர் மாதிரி, இது வந்து கால் ஆப்ஷனுடைய ஆப்ஷன் செயின். இது வந்து புட் ஆப்ஷனுடைய ஆப்ஷன் செயின். இதுக்கு நடுவில் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதுதான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இப்போ 19,794ங்கிற இடத்துல மார்க்கெட் இருக்கிறதுனால இப்போது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 17,350 அப்படியே 50 பாயிண்ட்டாக அதிகமாகிட்டே போகுது. இதனால தான் நான் சொன்னேன் மேலேருந்து கீழே ஏன் எழுதியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஆப்ஷன் செயினில் இப்படி போட்டிருக்கனால உங்களுக்கு அப்படியே சொன்ன புரிஞ்சுக்குங்கிறதுனால தான் மேலேருந்து கீழே எழுதுனேன். ஸோ நம்மளுடைய கோர்ஸில் வந்து அதனால தான் அந்த மாதிரி டீச் பண்ணோம். இப்போது மேலேருந்து கீழே வரதுன்னா நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அது 17,350, 400, 450, 500 இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. 19,794ங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கீழே வந்தீங்கன்னா எப்பவுமே வந்து இந்த கிரே கலர் ஷேடு வந்து கால் ஆப்ஷனில் முடிகிற இடம், அடுத்து புட் ஆப்ஷனில் அந்த கிரே ஷேடு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் தான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட்டு லாஸ்ட்டாக இருக்கிற ஸ்பாட் ப்ரைஸ், நிஃப்டியோட ஸ்பாட் ப்ரைஸ் இருக்கும். 19,794ங்கிறது வந்து எக்ஸாக்டான நிஃப்டியுடைய ஸ்பாட் ப்ரைஸ். ஆனால் 794ங்கிற நம்பருக்கு கான்ட்ராக்ட் இருக்காது. ஒன்று 750க்கு இருக்கும், இல்லைனா 800க்கு இருக்கும். அப்போ 794ங்கிறது நியரஸ்ட் டு 800. அப்போ 800 தான் வந்து என்னது 19,800ங்கிறதா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கரண்ட்டுடைய மார்க்கெட்டுடைய அட் த மணி. ஏன்னா இதில் தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல இருக்கிற லெஃப்ட் சைடில் இருக்கிற கால் ஆப்ஷனையும் ரைட் சைடில் இருக்கிற புட் ஆப்ஷனையும் தான் வந்து இந்த 19,800ங்கிற
இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு நேராக இருக்கிற கால் புட்டும் தான் அட் த மணின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போது லெஃப்ட் சைடில் நம்ம பார்ப்போம். இப்போ லெஃப்ட் சைடில் நமக்கு முக்கியமான வேரியபிள்ஸ் எது எதுன்னா 19,800க்கு நேராக பாருங்கள். இதில் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 1,62,881 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அதாவது வந்து ஆப்ஷன் செயினை எப்பவுமே நம்ம வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் பார்க்கணும், பையர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கக்கூடாது. ஏன்னா செல்லர்ஸ் தான் வந்து மார்க்கெட்டு கிரியேட் பண்ணுறவங்க. அவங்க வந்து தான் மார்க்கெட்டை வந்து, அதாவது செல்லிங் ஒரு கான்ட்ராக்டை வந்து ஓப்பன் பண்ணுறவங்க, அதை செல் பண்ணுறவங்க வந்து அவங்க தான். ஸோ இப்போ நம்மளும் ஆப்ஷன் செல்லிங் அப்படிங்கிற இடத்துல இருந்தோம்னா நம்மளும் மார்க்கெட் கிரியேட்டர் மாதிரி தான். ஸோ செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் பார்க்கணும். ஏன்னா தீட்டா டிகேங்கிறது நமக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக நமக்கு கொடுக்கும். பையர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணக்கூடாது, செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் அனலைஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்குறது வந்து செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம பார்க்கணும். இதுக்கு நேராக வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா ஓஐன்னு போட்டிருக்காங்க. இது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு. இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்னென்னா 1,62,881 லாட்டு வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. அதாவது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அவ்வளோ குவான்டிட்டி வந்து உள்ள லாட் வந்து வந்திருக்கு. ஸோ செல் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த பக்கத்தில் சேஞ்ச் இன் ஓஐ அப்படின்னு கேட்டிங்கன்னா 58,439 குவான்டிட்டி வந்து ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ லாட்டு வந்து ஆட் ஆகிருக்கு. அப்போது 1,62,062 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இது வரைக்கும் இந்த கான்ட்ராக்டில் 19,800ங்கிற கான்ட்ராக்டில் செல் பண்ணது, அதோடைய விலை பார்த்தீங்கன்னா 92 ரூபா. அதாவது எல்டிபி லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் 92 ரூபா. இப்போது இந்த 58,000 ரூபா சேஞ்ச் இன் ஓஐக்கு என்ன மீனிங்னா, இது 1,62,000 இந்த 58,000 ரூபா சேர்த்து தான், 58,000 சேர்த்து தான் வந்து நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த 58,000 அப்படிங்கிறது வந்து புதுசாக ப்ளஸில் தான் இருக்குது. இது மைனஸ் இருக்கா? இங்கே பாருங்கள், -5,000 போட்டிருக்கு. அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லேருந்து -5,000 கழிஞ்சிருக்கு, அதாவது குறைஞ்சிருக்கு. இப்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 1,62,000 டோட்டலாக இருக்குன்னா 58,000 இன்னைக்கு மட்டும் உள்ளே ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா? டோட்டலாக வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ சேஞ்ச் இன் ஓஐ அப்படின்னா நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது டோட்டலாக நம்ம பார்க்குறோம். டோட்டலாக எத்தனை சேல் ஆகிருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த கான்ட்ராக்ட் எத்தனை சேல் ஆகிருக்குன்னு பார்க்குறோம். 58,000ங்கிறது புதுசாக 58,000 ஆட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ 58,000 பேர் என்ன ஆயிருக்காங்க, புதுசாக வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மீனிங். 58,000 பேர்னா 58,000 பேர் கிடையாது, 58,000 அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து உள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அப்போது இத்தனை பேர் உள்ளே வந்திருக்காங்க. இதுவே பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்டில் 47,000 பேர் தான் வந்திருக்காங்க, 47,000 லாட்டு தான் வந்திருக்குது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போது இதுவே வந்து கீழே போய்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போ பாருங்கள் -52னா இது குறைஞ்சிருக்கு, 52 குறைஞ்சிருக்கு. அப்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து டோட்டலாக எத்தனை சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இத்தனை கான்ட்ராக்ட் வந்து கிட்டத்தட்ட 1,62,881 கான்ட்ராக்ட் வந்து சேல் ஆகிருக்கு. இப்போது 58,000 கான்ட்ராக்ட் புதுசாக ஆட் ஆகிருக்கு சேஞ்ச் இன் ஓஐ. இதுவே -58,000 தான், இது ஏற்கனவே ஜாஸ்தியாக இருக்கு, அதுலேருந்து -58,000ங்கிறது குறைஞ்சிருக்கு, இன்னைக்கு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ டோட்டல் நம்ம பார்க்கணும், அதோட சேர்த்து இது இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா ரீசெண்டாக அந்த கான்ட்ராக்ட் எந்த அளவுக்கு உள்ளே வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த சேஞ்சை பார்க்குறோம். அதனால தான் சேஞ்ச் இன் ஓஐ எத்தனை சேஞ்ச் ஆகிருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறது, இது டோட்டலாக காமிக்கிறது. இப்போது இது வந்து ஓஐ அண்ட் சேஞ்ச் இன் ஓஐ. வால்யூம் அப்படிங்கிறது டோட்டல் குவான்டிட்டி. ஸோ இதை வந்து விட்டுருங்க, இது தேவையில்லை. ஐவிங்கிறது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம், இதுவும் வந்து விட்டுருங்க, இதுவும் நமக்கு வந்து தேவையில்லை, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போது லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ், அதாவது எல்டிபி, இந்த கான்ட்ராக்ட் 19,800ங்கிற கான்ட்ராக்டோடைய ப்ரீமியம் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 92 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்குது. இப்போது சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பர்சன்டேஜ் வந்து நமக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறது, இந்த 92ங்கிறது வந்து 40% குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால அதை நம்ம போடுறோம். இந்த பிட்டு ஆஸ்க்கு குவான்டிட்டி எல்லாம் வந்து ரீசெண்டாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற அந்த பிட் ஆஸ்க் ப்ரைஸ் இதெல்லாம் விட்டுருங்க. நமக்கு தேவை ஓப்பன் ஏஐ, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, சேஞ்ச் இன் ஓஐ, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ப்ரைஸு, கான்ட்ராக்டுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 19,800ங்கிறது ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இப்போ இதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 1,62,000 பேர் வந்து கான்ட்ராக்ட் வந்து உள்ள சேல் நடந்திருக்கு அப்படின்ட்டு. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போதைக்கு இந்த 19,794ங்கிற மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. இப்போது எது வந்து அதிகமான ஓப்பன் ஏஐன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு கண்டுபிடிங்க. இது 1,62,000. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 1,65,000 வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது இதில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1,63,000 இருக்குது, 1,32,000 இருக்குது. எது அதிகம்னு கண்டுபிடிங்க.
அதிகமான நம்பர்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பக்கத்தில் நியரஸ்ட்டு போக போக கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,65,000 அப்படிங்கிறது தான் வந்து இருக்கிறதுலையே அதிகம். அதோடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19,900. அப்போது 19,900ங்கிற அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் வந்து அதிக பேர் செல் பண்ணியிருக்காங்க. அதிக கான்ட்ராக்டு சேல் ஆனது வந்து 19,900 அப்படிங்கிறது. அப்போ அது எவ்வளோன்னா 19,800ங்கிறது இங்கே இருக்கிற ஆவரேஜ் நம்பர். 19,900 100 பாயிண்ட் மேலே, சரிங்களா? 100 பாயிண்ட் மேலே அதிகமாக சேல்ஸ் பண்ணியிருக்காங்க செல்லர்ஸ். அப்போது ஒருவேளை மார்க்கெட் வந்து 19,900ங்கிற ரேஞ்சுக்கு தாண்டி போச்சுன்னா இந்த செல்லர்ஸ் ஃபுல்லாக லாஸ் ஆவாங்க. அதனால் ஹெவி குவான்டிட்டி இங்கே வந்து வெளியே வரும். இந்த இடத்துல வந்து ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்ட் நடக்கும். நிறைய வந்து குவான்டிட்டிஸ் வந்து எகெயின் வந்து பை பண்ணுவாங்க. எகெயின் வந்து அந்த 1,65,000 செல் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாமே வந்து இந்த 19,900ங்கிற நம்பருக்கு மார்க்கெட் போச்சு அப்படின்னா லாஸ் ஆவாங்க. அப்போ அவங்க அதிக பேர் செல் பண்ணதே அங்கே தான். அப்போது அங்கேருந்து ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்ட் நடக்கலாம். அதே மாதிரி இந்த 19,900 தான் ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா அங்கே தான் அதிக பேர் செல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அங்கே போனால் அதிக பேர் லிக்விடிட்டி வேணும் பை பண்ணுறதுக்கு. அப்போது அந்த இடத்துல வந்து செல்லிங் எகெயின் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல ஏற்கனவே செல்லர் ஜோன், அதாவது சப்ளை ஜோன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போது நம்ம வந்து ஈஸியாக இந்த செயினை வச்சு ஒரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1,65,000 பேர் வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து சேல் ஆகிருக்குது 19,900ல். அப்போ 19,900ங்கிறது என்னது? ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட், சரிங்களா? நிஃப்டியில் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். அப்போது இந்த கான்ட்ராக்டில், சரிங்களா, அதாவது இந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அதுக்காக அது தாண்டி போகாதுன்னு அர்த்தம் கிடையாது. அது ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு லெவல் அப்படிங்கிறது. இப்போது ரைட் சைடில் வாங்க, அதே தான் சேம் மேட்டர் புட் ஆப்ஷனுக்கும். புட் ஆப்ஷன் என்ன? மார்க்கெட் பேரிஷ் போகும் அப்படிங்கிறது பெட் பண்ணுறது. இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐ, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஓப்பன் ஏஐன்னே வருது அந்த சாட் ஜிபிடி. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னென்னா இங்கே வந்து அதிகமாக 1,53,000 தான் வந்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அப்போது நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், கால் ஆப்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. 1,65,000 இருக்குது செல்லிங், டோட்டல் ஹையஸ்ட் செல்லிங். புட் ஆப்ஷன் வந்து அதிகபட்சமே பார்த்தீங்கன்னா 1,53,000 இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட புட் ஆப்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சேல்ஸ், ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன இது புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜஸ்ட் ஒரு க்ளூ தான் இது. இது வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது, ஒரு க்ளூ தான். இதை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான சான்ஸ். அப்போது 1,53,000 போது புட் ஆப்ஷன் சேல்ஸ் கம்மியாக இருக்குது, கால் ஆப்ஷன் சேல்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னா, கால் ஆப்ஷனை சேல்ஸ் பண்ணால் என்ன அர்த்தம்? மார்க்கெட் வந்து மேலே போகாது, அப்படி இல்லைன்னா மார்க்கெட் கீழே வரும் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? ஸோ கால் ஆப்ஷன் செல்லிங் பொறுத்த வரைக்கும் அதுக்கு மேலே போகாது அப்படிங்கிறதுனால தான் நிறைய சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா மார்க்கெட் வந்து பீரிஷ் கண்டிஷனில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஆனால் இது பெரிய வித்தியாசம் கிடையாது. 53,000க்கு 65,000க்கு ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனாலும் அந்த பீரிஷ் கண்டிஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இது ஒரு க்ளூ. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பீரிஷ் கண்டிஷன் ஜாஸ்தியாக இருக்கும். மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்பும் ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி கீழே இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குன்னு நினச்சி தான் அவங்க அதிகமாக சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் கான்ட்ராக்டை இவ்வளோ பெரிய குவான்டிட்டி பெரிய ட்ரேடர்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த இதுதான் எக்ஸ்பெக்டேஷன். அப்போது நீங்கள் 19,800 அப்படிங்கிற இதே ரேஞ்சில் தான் இருக்குது. அப்போது நம்மளுடைய ஹையர் அண்ட் லோயர் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 19,900ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், 19,800ங்கிறது சப்போர்ட் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். 19,800 டு 19,900ங்கிற அந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து ஹெவியாக ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறது அர்த்தம். இது வந்து இன்னைக்கு முடிஞ்ச போன ஒரு கதை. நாளைக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் மார்க்கெட் ஒரு 9:15 ஓப்பன் ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 9:16 9:17 அந்த ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் இந்த கான்ட்ராக்டை பார்க்கணும், ஆப்ஷன் செயினை. அப்போ பார்த்து நீங்கள் அப்போ தான் முடிவு பண்ணணும். இதை வந்து முன்னாடி நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவும் தெரியாது. ஏன்னா அன்னைக்கு அடுத்த நாள் காலையில் தான் அதிகமாக சேல்ஸ் இது நடக்கும். அதனால் நீங்கள் அடுத்த நாள் பாருங்கள். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி அந்த கான்ட்ராக்ட், லாஸ்ட் கான்ட்ராக்ட் எந்த கான்ட்ராக்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரீஃப்ரெஷ் கொடுத்து நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரியும். இதுதான் வந்து 3 முக்கியமான ஒரு விஷயம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி மார்க்கெட்டுடைய டைரக்ஷன், ஓவரால் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறோம். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் லெவல்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த 2 இம்பார்ட்டன்ஸ் லெவல்ஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு
நீங்கள் ஓரளவுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வந்து புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, அட் த மணி அப்படிங்கிறது இந்த எக்ஸாக்டாக மார்க்கெட் இருக்கிற பொசிஷனில் இருக்கிற காலும் புட்டும் தான் அட் த மணி. அப்போ கால் ஆப்ஷனில் இந்த மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும், ஏற்கனவே மார்க்கெட் வந்து தாண்டி வந்த ப்ரைஸ் 19,650 தாண்டி தான் 700 வந்துடும், 750, 800. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து பாருங்கள் போக போக ஜாஸ்தியாக இருக்கும். ஏற்கனவே அதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துட்டேன். ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அதே மாதிரி இனிமேல் மார்க்கெட்டு போகக்கூடிய ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இனிமேல் போகும். நாளைக்கோ நாளானிக்கோ எப்போ வேணாலும் போகலாம், கரெக்டுங்களா? அடுத்த 1 மணி நேரத்துலையோ எப்போ வேணாலும் போகலாம். அதுக்குண்டான ஃபியூச்சர் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ஸ் மீன் ஃபியூச்சர் மார்க்கெட்டை சொல்ல, எதிர்காலத்தில் போகக்கூடிய ப்ரைஸ் நான் சொல்கிறேன். இப்போ அது வந்து ₹9 ₹5 அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இனிமேல் இந்த கான்ட்ராக்டுக்கெல்லாம் இனிமேல் தான் போகும் அப்படிங்கிறதுனால இதோடைய ப்ரீமியம்லாம் கம்மியாக இருக்குது. ஏற்கனவே தாண்டி வந்த ப்ரீமியம்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போது என்னென்னா, இந்த ₹16.85 எடுத்துங்க. 20,000 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ₹16.85 இருக்குது. இந்த கான்ட்ராக்ட்லாம் உடைய வின்னிங் ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்குது. இதை செல் பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ₹16.85 செல் பண்ணாங்க அப்படின்னா ப்ராபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் இந்த ₹16 ரேஞ்சில் இருக்கிறத செல் பண்ணும்போது நமக்கு அதிக டைமு இது வந்து ஜீரோவாக போயிடும். அப்போது செல் பண்ணும்போது இந்த ₹16 நம்ம ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். காரணம் என்னென்னா, அவுட் ஆஃப் த மணியில் எவ்வளோ தூரம் போகிறீங்களோ ப்ராபிலிட்டி ஆஃப் வின்னிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டு வந்து அந்த பர்டிகுலர் டேட்டுக்குள்ளே அங்கே போகாது, ஓகேங்களா? போகிறது வந்து ரேராக இருக்கும், அதிகபட்சமாக மூவ் ஆனால் தான் போகும். ஸோ அதனால் அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மணி எல்லாமே வந்து செல் பண்ணாலும் உங்களுக்கு வேஸ்ட்டு தான். ஏன்னா இந்த மணியெல்லாம் ஆல்ரெடி கான்ட்ராக்ட் தாண்டி வந்தது, இது வந்து தீட்டாட்டிக்கே ஆகாது. எதெல்லாம் அவுட் ஆஃப் த மணியில் இருக்கோ, இப்போது மார்க்கெட் முடியும் போது ஒரு வேளை 19,800 முடிஞ்சிருச்சு இந்த கான்ட்ராக்ட் அப்படின்னா 19,850க்கு ஜீரோ ஆயிரும். இந்த ₹65 கூட ஜீரோ ஆயிரும். ஏன்னா இது அவுட் ஆஃப் த மணியில் இருக்குது. அப்போ அந்த ₹65 நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போது அவுட் ஆஃப் த மணி எதெல்லாம் இருக்கோ மார்க்கெட் முடியும் போது அது எல்லாமே ஜீரோ ஆயிரும். புட் ஆப்ஷனுக்கு அதே நிலமை தான். புட் ஆப்ஷனுக்கு கீழிருந்து மேலே பார்க்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போது இது எல்லாமே புட் ஆப்ஷனில் வந்து பாருங்கள், லாஸ்ட் டே ப்ரைஸ் எல்லாமே கம்மியாக இருக்குது. இந்த மணி எல்லாமே என்ன இருக்குது, ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் வந்து ஒரு அட் த மணியில் கான்ட்ராக்டை செலக்ட் பண்ணி கால் ஆப்ஷன் அப்படின்னா நீங்கள் வந்து மார்க்கெட் எங்கே இருக்கோ அங்கேருந்து அதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஃபார் அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும்னா இதான் ஃபார் அவுட் ஆஃப் த மணி. ஏன்னா 2.60 வந்து கிட்டத்தட்ட 19,800 மார்க்கெட் இருக்குது. 20,200 ஃபியூச்சரில் போகணும்னா எவ்வளோ பாயிண்ட் தாண்டி வரணும்னு பாருங்கள், 200 பாயிண்ட் தாண்டி வரணும். அப்போ இதெல்லாம் ஃபார் அவுட் ஆஃப் த மணி. இந்த ₹1 ₹2 ப்ரீமியம் இருக்கலாம், ஃபார் அவுட் ஆஃப் த மணி. நிறைய பேர் இது போய் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பை பண்ணிடுவாங்க. இது வந்து ஹெட்ஜிங்க்கு தான் நம்ம பை பண்ணுமே தவிர ஆப்ஷன் பையிங்க்கு வந்து இது அட்ராக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத பை பண்ணாங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் டைம் வந்து இது வந்து ஜீரோக்கு தான் போகும். ஏன்னா இங்கே வந்து மார்க்கெட் வரலன்னா தீட்டாட்டிக்கையிலே போயிடும். அப்போ மெஜாரிட்டி ஆஃப் டைம் வந்து நமக்கு ஆப்ஷன் பையிங்கில் இந்த இடத்துலலாம் பண்ணால் லாஸ் ஆகும். அப்போ ஆப்ஷன் பையிங்கிறது வேறு ஸ்ட்ராட்டஜி, அதை எப்படி சூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஆப்ஷன் செல்லிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் ஹெட்ஜிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷனை சூஸ் பண்ணு அப்படின்னா கால் ஆப்ஷன் சைடில் வந்து அவுட் ஆஃப் த மணி இது எல்லாமே அவுட் ஆஃப் த மணி தான். அதில் வந்து ஃபார் அவுட் ஆஃப் த மணினா ₹1 ₹2 ப்ரீமியம் அப்படிங்கிறது தான் ஃபார் அவுட் ஆஃப் த மணின்னு சொல்கிறது. அதுக்கு எக்ஸாக்ட் டெஃபினேஷன் கிடையாது. ஃபார் அவுட் ஆஃப் த மணி கொஞ்சம் தூரமாக. இதே புட் ஆப்ஷன் அவுட் ஆஃப் த மணினா இந்த சைடு, ஓகேங்களா? இந்த 19,300 அந்த இதே 19,300 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மணி கால் ஆப்ஷனுக்கு, புட் ஆப்ஷனுக்கு இது அவுட் ஆஃப் த மணி. அப்போது அவுட் ஆஃப் த மணி சூஸ் பண்ணணும்னா இங்கே சூஸ் பண்ணணும். அதே இந்த மணி ஃபஸ்ட் அவுட் ஆஃப் த மணி அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, ஃபஸ்ட் அவுட் ஆஃப் த மணி அப்படின்னு சொன்னோன்னா 19,800ங்கிறது அட் த மணி. அப்போ ஃபஸ்ட் அவுட் ஆஃப் த மணி என்ன, 19,850. இதான் வந்து ஃபஸ்ட் அவுட் ஆஃப் த மணி. செகண்ட் அவுட் ஆஃப் த மணி 19,900. இதான் செகண்ட் அவுட் ஆஃப் த மணி. 19,850ங்கிறது ஃபஸ்ட் அவுட் ஆஃப் த மணி. அதாவது அட் த மணிக்கு அடுத்த நம்பர் இருக்கிறது வந்து ஃபியூச்சரில் இருக்கிறது வந்து 19,850 50 பாயிண்ட். அப்போ இதுதான் ஃபஸ்ட் அவுட் ஆஃப் த மணி. அப்போ ஃபஸ்ட் அவுட் ஆஃப் த மணி சூஸ் பண்ணுன்னு சொன்னால் இதை நீங்கள் சூஸ் பண்ணணும். செகண்ட் அவுட் ஆஃப் த மணினா 19,900. அப்போ ஃபஸ்ட் இந்த மணின்னா என்ன, ஃபஸ்ட் இந்த மணினா 19,800 அட் த மணி. ஃபஸ்ட் இந்த மணினா அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டாக தாண்டி வந்தது. அப்போ 19,750. இதுதான் வந்து ஃபஸ்ட் இந்த மணி ₹124 இருக்குது. இதை செலக்ட் பண்ண ஃபஸ்ட் இந்த மணின்னு சொன்னோன்னா இதான் செலக்ட் பண்ணணும். ஏன்னா நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி அந்த இனி அடுத்தடுத்து வரப்போகிற அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சொல்லும் போது நான் இப்படி சொல்லுவேன், ஃபஸ்ட் இந்த மணி செலக்ட் பண்ணுங்கள், ஃபஸ்ட் அவுட் ஆஃப் மணி செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா இதுதான் மீனிங். ஸோ புட் ஆப்ஷனுக்கு அதே சேம் சினாரியோ. ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி தான் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை இன்டர்பிரேட் பண்ணணும் ஆப்ஷன் செயினை. இது வந்து செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் நீங்கள் பார்க்கணும், பையர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கக்கூடாது. செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் ரெண்டையுமே பார்க்கணும். ஸோ இந்த வீடியோவை திரும்ப பாருங்கள், புரியலைன்னா புரிஞ்சிடும்.